யாழினி ஆரா என்றதை கேட்டதும் சரவணன் ஷாக் ஆனான். அவன் குழப்பத்துடன் இருப்பதை பார்த்த யாழினி முகத்தை தொங்க போட்டாள். ஓ, அப்ப உங்களுக்கு தெரியாதா? இல்ல, எனக்கு அந்த ரெட் ட்ரெஸ் பொண்ணு தெரியும். ஆனா நீங்க யார ஆரான்னு சொல்றீங்கன்னு தான் தெரியல. அப்போது அவன் மித்ரா பில்டிங்கிற்குள் போகும்போது எல்லோரும் அவளை நடத்திய விதத்தை நினைத்து பார்த்தான். எல்லோரின் ஆட்டிடியூடையும் பார்க்க மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அதை நினைத்து பார்த்தவன் உடனே யாழினியிடம், அவங்க பேர் என்னன்னு சொன்னீங்க என்று மீண்டும் கேட்டான். ஆரா எனும் பெண்ணை சரவணனுக்கு தெரியாது என தெரிந்ததும் யாழினியின் பாவனை மிகவும் மாறியது. அவள் தலையை ஆட்டிவிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க, பிரிஸ்கோ என்டர்பிரைஸோட ரூல்ஸ் படி அதை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனா நீங்க தான் இப்ப பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் ஸ்டாஃப் இல்லையே. இருந்தாலும் யாழினி ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்னை எதுக்கு வேலையை விட்டு தூக்கிருக்காங்கன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. அதுல முழுக்க அவங்களோட தப்பில்ல. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும்னா நீங்க வேற எப்படியாவது விசாரிச்சுக்கோங்க என்றாள் உறுதியாக. ஆராவும் ஒரு பொண்ணு. அதனால் அந்த கோணத்தில் யோசித்த யாழினி எதையும் சொல்ல விரும்பவில்லை. பிரிஸ்கோ என்டர்பிரைசஸின் ஆட்களை பற்றி தெரிந்து கொள்ள பலர் முயற்சி செய்வதுண்டு. அப்படி இருக்கும்போது இப்போது சரவணன் கேட்கும் இந்த ஆள் கம்பெனியில் மிக முக்கியமான ஒரு ஆள். அது மட்டுமில்லாமல் ஆரா யாழினியிடம் மிகவும் தன்மையாக நடந்து கொள்பவள். ஆரா மட்டும் நிஷாந்தை கொஞ்சம் அடக்கி வைக்காமல் இருந்திருந்தாள் அவன் ஆரம்பத்திலிருந்தே இவளுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்திருப்பான். உங்களுக்கும் ஆராவுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டுவிட்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனுக்கு என்ன சொல்வது என தெரியவில்லை. ஏதச்சையாகத்தான் பார்த்தோம் என்று சொல்வதா இல்லை என்னவென சொல்ல என்று யோசித்துக் கொண்டிருந்தான். போதாததற்கு மித்ரா வேறு அவனை காண்டாக்ட் செய்யவே இல்லை. ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு, அவ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தி என்று அடித்து விட்டான். அதை கேட்டதும் லேசாக தலையை ஆட்டினாள் யாழினி. என்னால ஒரு வேலை செய்ய முடியும். 6ஆம் இடத்தோட ஷெட்யூல் சொல்றேன். உங்களுக்கு அவங்க வேலைக்கு வர வழியில பார்க்க முடியும். கண்டிப்பா கம்பெனிக்குள்ள போய் பார்க்க முடியாது என்றாள். அதை கேட்டதும் சரவணன் தலையை ஆட்டினான். அவள் சில காலமாக ரிசப்ஷனில் வேலை பார்க்கிறாள். இதுவரைக்கும் எத்தனையோ பெரிய கைகள் எல்லாரும் கூட முறையான அப்பாயின்மெண்டுடன் தான் கம்பெனிக்குள் வருவார்கள். யாரும் தம் பலத்தை காட்டி அங்கே உள்ளே போக முடியாது. பின் அபிநயாவிடம் யாழினிக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ள சொல்லிவிட்டு ரூமை விட்டு வெளியே வந்தான். அவன் வெளியே உட்கார்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திலேயே உள்ளே இருந்து சிரிப்பு சத்தம் கேட்கத் தொடங்கியது. அதை கேட்ட சரவணனும் லேசாக சிரித்துக் கொண்டான். சிறிது நேரம் எதையோ யோசித்துக் கொண்டிருந்த சரவணன் ரத்தினத்திற்கு கால் அடித்தான். ரத்னம், எனக்காக நீங்க கொஞ்சம் பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் பத்தி விசாரிக்கணும் என்றான். அதை கேட்டதும் ரத்தினம் ஷாக் ஆனார். என்ன சார், பிரிஸ்கோ என்டர்பிரைஸா? ஆனா எதுக்கு? இல்ல, நான் இன்னைக்கு பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் பில்டிங்குள்ள மித்ரா மாதிரி ஒரு பொண்ணு போறத பார்த்தேன். ஆனா என்னால உள்ள போயிட்டு யாருன்னு பார்க்க முடியாம போயிடுச்சு என்று சொன்னான். அதை கேட்டதும் ரத்தினம் சந்தோஷப்பட்டார். சார், விசாரிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. எனக்கே அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். அது ஒரு பழைய கம்பெனி. அதே நேரம் அது பீனிக்ஸ் குடும்பத்து வாரிசுக்கு சொந்தமானது. அது மட்டும் இல்ல, அவங்களோட தகுதி உங்களோட விட ஜாஸ்தி. ரத்தினம் சொன்னதை கேட்டதும் பெருமூச்சு விட்டான் சரவணன். ரத்தினமே ஒரு கம்பெனியை பற்றி இப்படி சொல்கிறார் என்றால் கண்டிப்பாக அந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி தான். என்ன சொன்னீங்க? என்னோட தகுதியை விட ஜாஸ்தி சொன்னீங்க? ஃபேமிலியோட வாரிசு முனிசிபல், ப்ராவின்ஸ், நேஷனல், கான்டினென்டல்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல முக்கியமானவங்க, முக்கியம் இல்லாதவங்கன்னு எல்லாருமே இருப்பாங்க. பிரிஸ்கோ என்டர்பிரைஸ பொறுத்த வரைக்கும் அவங்க தான் உங்க பெரிய எனிமி என்று சொல்லி முடித்தார். இப்படியான ஒரு பேக்ரவுண்டை வைத்துக் கொண்டிருக்கும் போது பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் இந்தளவு வந்திருப்பது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. இப்படியும் இந்த நேரத்திற்கு பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் பீனிக்ஸ் குடும்பத்தின் டாப் லிஸ்டுக்கு போய் சேர்ந்திருப்பார்கள். ஆனா சார், மித்ராவுக்கும் பிரிஸ்கோவுக்கும் என்ன கனெக்ஷன் இன்னும் கண்டுபிடிக்கல என்றார். தெரசா ஷேரிட்டிக்கும் பிரிஸ்கோவிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பது தெரிந்த விஷயம்தான். கூடவே ஆசிரமத்திற்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருப்பதாக தெரியவில்லை. சரி, அப்ப ராணா குடும்பம்? ராணா குடும்பத்துக்கு என்ன? ராணா குடும்பத்துக்கும் பிரிஸ்கோ என்டர்பிரைஸுக்கும் ஒரு பெரிய பகையே இருக்கு. முன்னாடி பீனிக்ஸ் குடும்பம் தங்களோட வாரிசு தேர்வு செய்யும் போது ராணா குடும்பத்தை எடுக்காம பிரிஸ்கோவை எடுத்துட்டாங்க. அப்ப உருவான பகைதான் அது. நீங்க இது ரெண்டுத்துக்கும் நடுவுல போகாம இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. அவங்க 2 பேரும் எப்படியோ அடிச்சுட்டு சாகட்டும், நாம வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் என்று சொல்லி முடிப்போம். சரி, அமைதியாவே இருக்கேன். கடைசியா ஒரே ஒரு விஷயம். ஆரான்னு சொல்லி பிரிஸ்கோ என்டர்பிரைஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்க.
அவங்கள பத்தி மட்டும் விசாரிங்க என்று சொல்லிவிட்டு காலை கட் பண்ணினான். அவன் ரூமுக்கு திரும்பி போனான். யாழினி அபியோடு நன்றாக ஒட்டியிருந்தாள். அவளது டிரெஸ்ஸை தான் போட்டுக்கொண்டும் இருந்தாள். டாக்டரும் வந்து பார்த்துவிட்டு தான் போயிருந்தார். சரவணனை கண்டதும் யாழினி எழுந்து கொண்டாள். எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய காயம் இல்ல. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தோணுச்சு. பிரிஸ்கோல இருக்கிற எல்லாரும் இப்ப ஒர்க் முடிஞ்சு கிளம்புற நேரம் வந்துருச்சு. அங்க உள்ள போறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. ஆனா வெளியில வர்றதுக்கு நிறைய வழி இருக்கு. எனக்கு 6ஆம் இடம் எந்த வழியால வருவாங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால உங்களை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அதை கேட்டதும் சரவணன், சரி வாங்க போலாம் என்றான். உடனே அபி, ஹே இரு, வெளியில ரொம்ப குளிருது, ஜாக் தரேன் என்று சொல்லிவிட்டு ஓடிப்போய் ஒரு ஜாக்கெட்டை எடுத்து கொண்டு வந்து சரவணனிடம் கொடுத்தாள். கொடுக்கும் கேப்பில் எக்கி அவனது கழுத்தில் சரியாக பச்சென்று ஒரு முத்திரை பதித்தாள். சரவணனுக்கு அதை தவிர்த்து கொள்ள கூட அவகாசம் கிடைக்கவில்லை. ஜாக்கெட்டை போட்டுவிட்டு அபியை திரும்பியும் கூட பார்க்காமல் யாழினியை கூட்டிக் கொண்டு போனான். அவன் நேராக பிரிஸ்கோ என்டர்பிரைசஸை நோக்கி சென்றான். அவர்கள் அங்கே போய் சேரும்போது மாலை 5 மணி ஆகியிருந்தது. பார்க்கிங்கிலிருந்து ஒவ்வொரு எக்ஸிட்டாக பல கார்கள் வெளியே வந்து கொண்டிருந்தது. அது எல்லாற்றையும் பார்த்து கொண்டே, ஆரா எப்ப இங்க வேலைக்கு சேர்ந்தாங்க என்று கேட்டான். பிரிஸ்கோ என்டர்பிரைஸிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தது அத்தனையும் லக்ஸரி கார்களாகத்தான் இருந்தது. மரைன் கிளப்பிலும் இப்படித்தான் பல லக்ஸரி கார்கள் வந்து போகும். ஆனால் இங்கே கம்பெனிக்கு வரும் ஒர்க்கர்ஸ் இப்படி வருவதை பார்க்கும்போது சரவணனுக்கு ஷாக்காகத்தான் இருந்தது. சேர்ந்தாங்கன்னால சொல்ல முடியாது, அவங்க இங்கேயே தான் இருந்தாங்க. பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ்க்கு நிறைய பில்டிங்ஸ் இருக்கு என்று சொல்லிவிட்டு அருகே இருந்த சில பில்டிங்குகளை காட்டினாள். இங்க உங்க கண்ணுக்கு தெரியற ஒவ்வொரு பில்டிங்கும் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ்க்கு சொந்தமானதுதான். ஆனா அது ஒவ்வொரு பில்டிங்கோட ஓனரும் வேற வேற. நீங்க காலையில வந்தது 6ஆம் இடமோடது. அவங்க அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அண்ட் எட்டிகெட் படிக்க ஃபாரின் போயிருந்தாங்க. ஆனா அவங்க அங்க இருந்த நேரம் கூட எங்களை லீட் பண்ணிட்டு எங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அதை கேட்டதும் சரவணனுக்கு வியப்பாக இருந்தது. ஓ, அவங்க எப்பல இருந்து லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க? எனக்கு சரியா தெரியல. நான் இங்க இப்ப 2 வருஷமா தான் இருக்கேன். ஆனா என்னோட சீனியர் எல்லாரும் டீனேஜ்ல இருந்தே 6ஆம் இடம் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க என்று சொல்லவும் சரவணன் யோசித்தான். அந்த நேரம் அவ ஆசிரமத்தில் தானே இருந்திருப்பா. அப்போ இது உண்மையா மித்ரா இல்லையா? சரி, அவங்க எப்ப ஃபாரின்ல இருந்து வந்தாங்க என்று யோசித்தான். சரவணன் கேட்டதற்கு பதில் சொல்ல முன்னாடி யாழினியின் கண்ணில் ஆராவின் கார் தென்பட்டது. உடனே, மேடமோட கார் வெளியில வருது, சீக்கிரம் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்னாடி வர பென்ட்லி அதுதான், அப்படியே ரைட் சைட் பக்க ரோட்ல தான் டெய்லியும் போவாங்க என்றாள். சரவணன் யாழினை காட்டிய காரை பார்த்தான். அது ஒரு பென்ட்லி. அதன் நம்பர் பிளேட் மிகவும் ஃபேன்சியாக இருந்தது. அதை பார்த்தே காருக்குள் இருக்கும் ஆளின் தரத்தை முடிவு செய்ய முடியுமாக இருந்தது. அது வலது பக்கம் ரோட்டுக்கு திரும்பவும் யாழினி அந்த கார் தான் என்றாள். சரவணன் உடனே யாழினி காட்டிய காரை ஃபாலோ செய்ய தொடங்கினான். சிறிது தூரத்திற்கு வேறு எந்த ஒரு வாகனமும் இருக்கவில்லை. அப்படியே போய்க் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று பென்ட்லி நின்றது. சரவணனுக்கு ஏதோ தவறாகப்படவும் உடனே காரை விட்டும் இறங்கினான். பென்ட்லியில் இருந்தும் ஒரு பெண் இறங்கினாள். அவள் இறங்கி அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு ஆணை மிகவும் நெருக்கமாக அணைத்துக் கொண்டாள். சரவணன் காலையில் பார்த்த அதே ரெட் டிரெஸ்ஸை தான் அவள் அணிந்திருந்தாள். சரவணன் காரில் இருந்து இறங்கி அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஏனோ அவன் தேடி வந்த பெண் அவள் இல்லை என்பது போல இருந்தது. சில மீட்டர்கள் அவர்கள் இருக்கும் இடையில் கேப் இருந்தாலும் கூட அவனால் அவளை பார்க்க முடிந்தது. அவளது தோற்றம் ஆராவினை போல இருந்தாலும் கூட அவள் ஆரா இல்லை என்பது தெரிந்தது. சரவணன் உடனே திரும்பி யாழினியை பார்த்தான். அவளும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள். அவனால் அவளை குத்தம் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இது எப்படியும் அவனை மாட்ட வைக்க எதிர்த்தரப்பால் செய்யப்பட்ட சதி என்று புரிந்தது. பயத்தில் உறைந்து போயிருந்த யாழினி சரவணனை பார்த்து, இது எப்படி நடந்திருக்கும் என்று ஒன்றும் புரியாமல் கேட்டாள். காரில் இருந்து இறங்கிய பெண் நேராக அங்கே இருந்த ஒரு ஆணை மிக நெருக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டாள். அவனது இதழில் முத்தத்தையும் கொடுத்துவிட்டு அவனை உரசிக்கொண்டே நின்றாள். நிஷாந்த், நீ சொன்னது சரி, அவன் நிஜமாவே வந்துட்டான். ஆனா அவன் இவ்ளோ பெரிய முட்டாளா இருப்பான்னு சொல்லி நான் நினைக்கல என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். அதை கேட்ட நிஷாந்தும் சிரித்துவிட்டு, நான் சொன்னப்பவே அதுதான் நடக்கும், நீ புரிஞ்சுட்டு இருக்கணும் பேபி. இவனை பத்தி இப்ப முழுசா எனக்கு தெரியும். 2 பேருக்கும் சரவணனை முட்டாளாக்கி விட்டதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது.
அப்போது ஆங்காங்கே இருந்து அந்த ரோடுக்கு சில பேர் வரத் தொடங்கி இருந்தார்கள். அவர்களை பார்த்த நிஷாந்த் கை இரண்டையும் ஷாருக் கான் ஸ்டைலில் விரித்துக் கொண்டே, இப்ப என்ன தம்பி பண்ண போற என்று கேட்டான். சரவணன் உடனே சுற்றும் பார்த்தான். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை இறக்கியிருந்தான் நிஷாந்த். எல்லோர் கையிலும் கத்தி, கம்பு என பல ஆயுதங்கள் இருந்தன. அவர்கள் கண்ணில் கொலை வெறி தெரிந்தது. எல்லோரையும் பார்த்து இன்னும் பயந்து விட்டாள் யாழினி. சரவணன், பிளீஸ் இங்கிருந்து போயிடுங்க என்று சொன்னாள். யாருக்கும் நிஷாந்தை எதிர்த்து நிற்க முடியாது என்று அவளுக்கு இப்போது நன்றாகவே தெரிந்துவிட்டது. சரவணன் பயந்து ஓடாமல் இருப்பதை பார்த்து நிஷாந்த் புருவத்தை உயர்த்தினான். பரவாயில்ல, நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது உண்மைதான் நினைக்கிறேன். நீ திறமைசாலிதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னோட கெட்ட நேரம் நீ என்கிட்ட மோதிட்ட. இனி உன்னோட திறமைக்கு இங்க வேலை இல்லை. நான் உன்னை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். வேலன் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே நீ? அது மட்டும் இல்ல, பீனிக்ஸ் குடும்பத்துக்கு நீதான் வாரிசாமே. அதுதான் உன்கிட்ட அவ்வளவு தில்லு இருந்திருக்கு. ஆனா பீனிக்ஸ் குடும்பத்துக்கு உன்ன மாதிரி ஒருத்தன் வாரிசா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நிஷாந்த் மட்டும் சரவணனின் பேக்ரவுண்டை விசாரிக்காமல் இருந்திருந்தால் அவனது கோபம் தணிந்திருக்கும். ஆனால் இவனும் பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசு எனும்போது ஏன் ராணா குடும்பத்திற்கு ஆக முடியாது என்று இப்போது வெறி கொண்டது போல யோசித்துக் கொண்டிருந்தான். சரவணன் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அதில் இன்னும் கடுப்பான நிஷாந்த், டேய் போய் அவனை வெட்டி வீசுங்கடா என்று தன் ஆட்களுக்கு ஆர்டர் போட்டான். அவனது ஆணையை கேட்டதும் எல்லோருமே தம் ஆயுதங்களை வீசிக்கொண்டு சரவணனை நோக்கி ஓடி வந்தார்கள். சரவணன் திறமையானவன்தான், அவன் ஒரு நல்ல ஃபைட்டரும் தான். ஆனால் அதற்காக அவனால் இத்தனை பேரை சமாளிக்க முடியாது. சரவணன் யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த நிஷாந்த் சிரித்தான். முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாருங்கிற மாதிரி ரிசப்ஷனிஸ்டுக்கு கை கொடுத்தார் சரவணன்னு பேப்பர்ல பேர் வரும்னு நினைச்சியா? நீ நாளைக்கு பேப்பர்ல வருவதான், ஆனா வேற டைட்டில்ல. போயும் போயும் அவனை காப்பாத்தினதுக்கு நீ சாக போற இன்னைக்கு சொல்லிவிட்டு யாழினியை கொத்தி தின்ன போவது போல பார்த்தான். அவளுக்கு அந்த பார்வையை உடலை கூச வைத்தது. மறுபடியும் அவனது கைக்கு மாட்டினால் என்ன நடக்கும் என அவளுக்கு இப்போதே தெரிந்துவிட்டது. உடனே சரவணனின் பக்கம் திரும்பி, சரவணன் உடனே வண்டி எடுங்க போலாம் என்று கத்தினாள். அதை கேட்ட சரவணனும் உள்ள ஏறுங்க என்று கத்தினான். ஆனால் யாழினி உடனே செயல்பட்டு காரில் ஏறி கதவை மூடுவதற்குள் ஒருத்தன் அவளை நெருங்கியிருந்தான். அதை பார்த்ததும் சரவணன் ஓடிப்போய் அவனது மூக்கில் ஒரு குத்து குத்தினான். நிஷாந்த் இவ்வளவு சீக்கிரமாக பழிவாங்க வருவான் என்று சரவணன் நினைத்திருக்கவில்லை. நிஷாந்த் நீண்ட நாட்களாக ஆராவை ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கும் அவளது அனைத்து ஆக்ஷனும் அத்துப்படி. சரவணன் அவளை தேடி வந்ததை பார்த்ததும் எப்படியும் மறுபடியும் வருவான் என யூகித்து அவளது காரை போன்ற ஒரு காரை எடுத்து அவனை மடக்கினான். இப்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்காவிட்டால் எப்படியும் சரவணன் இன்று இறந்து விடுவான் என்றும் நிலையில்தான் இருந்தது. நிஷாந்தும் இன்று அவனை விடும் எண்ணத்தில் இல்லை. சரவணன் அவனை தாக்க வருபவர்களை கொஞ்சம் கொஞ்சம் தடுத்துக் கொண்டே எமர்ஜென்சி காலை எடுக்க பார்த்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அவனுக்கு பின்னால் இருந்து வந்த ஒருத்தன் யாழினியின் முடியை கொத்தாக பிடித்தான். சரவணன் அவனை அடிக்க நினைக்கவில்லை. அப்படி அவன் அடித்தால் யாழினியின் முடி கையோடு போய்விடும் என்று அவனுக்கு தெரிந்தது. அவன் அப்படியே யாழினியின் முடியை பிடித்து இழுத்துக்கொண்டு நிஷாந்தை நோக்கி போனான். நிஷாந்த் யாழினியின் கையை பிடித்து முறுக்கிக் கொண்டே, ஏய் சரவணா, இப்ப வா, இப்ப வந்து என்கிட்ட சண்டை போடு வா என்று கத்தினான். அதை கேட்டதும், டேய் அவளை போக விட்டுரு என்றான் சரவணன். என்னது போக விடவா? நான் இங்க என்ன சேரிட்டியா வச்சுட்டு இருக்கேன் என்று கேட்டுவிட்டு வேண்டுமென்றே யாழினியை பளார் என்று அறைந்தான். கூடவே அவளது சட்டை கையையும் கிழித்து விட்டான். அதை பார்த்ததும் யாழினி அழத் தொடங்கிவிட்டாள். அவள் அழுவதை பார்க்கும்போது நிஷாந்திற்கு இன்னும் கிக் ஏறியது. பின் சரவணனை பார்த்து, நீ அவளை காப்பாத்த நினைக்க நினைக்க நான் அவளை காயப்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஒண்ணும் கவலைப்படாத. இப்படியே ஒவ்வொன்னா உருவி உருவி நீ இன்னைக்கு சாகறதுக்கு இடையில இவளை முழுசா பாத்துருவேன். அதுக்கப்புறம் சந்தோஷமா செத்து போயிடு என்றான். சொல்லிவிட்டு யாழினியின் கன்னத்தை நசுக்கி பிடித்து அவனை பார்க்க வைத்தான். நீ ஒண்ணும் பயப்படாத. இங்க என் கூட இருந்து அவன் சாகிறத பாரு. உன்னை விட்டுருப்பந்தான், ஆனா அவன் பண்ண வேலையால நீ ரொம்ப கொடூரமா சாக போற என்றான். அதை கேட்டதும் யாழினியின் உடல் வேர்வையால் நனைந்து கொண்டிருந்தது. அவளது உடல் முழுக்க நடுங்கிக் கொண்டிருந்தது. அவனுக்கு பக்கத்தில் இருந்து சில பேரை பார்த்து, இவளை கூட்டிட்டு போங்கடா என்று கத்திவிட்டு மற்ற அனைவரையும் பார்த்து, டேய் அவனை விட்டுறாதீங்கடா, கொன்னுடுங்க என்று கத்தினான். அதை கேட்டதும் எல்லோரும் வேட்டை நாய் போல சரவணனை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தார்கள்.
அவனும் அவனால் முடிந்த வரைக்கும் தடுத்துக் கொண்டேதான் இருந்தான். ஆனால் அவனால் இப்படி எத்தனை நேரத்திற்கு தான் தாக்குப்பிடிக்க முடியும் என்று அவனுக்கே சந்தேகமாகத்தான் இருந்தது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அடித்துக் கொண்டிருந்தான். அப்போது அங்கே எல்லாரும் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க என்று யாரோ கத்தும் சத்தம் கேட்டது. பழக்கப்பட்ட குரலாகத்தான் இருந்தது. ஜோஷ் தான் வந்திருக்கிறார் என புரிந்துவிட்டது. ஆனால் அவர் என்ன கத்தியும் யாரும் நிறுத்துவது போல தெரியவில்லை. ஜோஷின் பவர் அங்கே எடுபடவில்லை. நிஷாந்த், நிறுத்துன்னு சொன்ன என்று மீண்டும் கத்தினான். அப்போதும் ஒரு பலனும் இல்லை. நிஷாந்த் ஒரு பைத்தியக்காரன் போல ஆகிக் கொண்டிருந்தான். அவனுக்கு இப்போது சரவணனை கொன்றால்தான் அது தெளிவாகும் எனும் நிலையில் இருந்தான். கூடவே அவனுக்கு வேண்டப்பட்டவர்களை கொல்வதுதான் அவனது எண்ணமாக இருந்தது. ஜோஷ் எப்பவுமே லோ ப்ரொஃபைலை தான் கடைபிடித்துக் கொண்டு வருவார். ஆனால் சமீப காலமாக அவரது செயல்கள் எல்லாரையும் நடுங்க வைத்துக் கொண்டிருந்தது. அப்படியான ஜோஷை பார்த்து கூட நிஷாந்த் அடங்கவில்லை. அவன் தனது குறியில் கண்ணாக இருந்தான். நீ இப்ப என்னன்னு கூப்பிட்ட என்று கோபத்துடன் கேட்டான் நிஷாந்த். இதுவரைக்கும் முரட்டு காளை போல நடந்து கொண்டிருந்த ஜோஷ் அப்படியே பொட்டி பாம்பாகினார். அது மிஸ்டர் நிஷாந்த் என்று திக்கி திணறி சொன்னார். மீண்டும் அவரே, நாமே இதை அப்படியே ஸ்டாப் பண்ண கூடாது, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நான் தீர்த்து வைக்கிறேன், என்ன பிரச்சனை என்று கேட்டார். ஜோஷுக்கு நிஷாந்த் தான் சரவணனை தாக்க வந்திருக்கிறான் என்று தெரியாது. சரவணனின் லொகேஷன் பார்த்ததும் உடனே ஓடி வந்துவிட்டார். அவனுக்கு ஏதோ ஆபத்து என்றுதான் உதவிக்கு வந்தார். ஆனால் இங்கே வந்து பார்த்ததும் நிஷாந்த் இருந்ததால் அவரை காப்பாற்றவே இன்னும் ஒருவன் தேவை போல இருந்தது. ஜோஷ் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்த சரவணனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனது நீ தீர்த்து வைக்கிறியா என்று கேட்ட நிஷாந்த் திரும்பி சரவணனை பார்த்தான். உனக்கு அவனை தெரியுமா? ஆமா தெரியும். நீ அவன் கூட ரொம்ப க்ளோஸோ? சரவணனுக்கு ஜோஷை பழக்கமாக இருப்பது நிஷாந்துக்கு ஷாக் தான். கொஞ்சம் க்ளோஸ் தான். நாம ஏன் பெரிய பிரச்சனைய சின்ன பிரச்சனையாக்கி சின்ன பிரச்சனையே இல்லாம ஆக்கிட கூடாது என்று கேட்டுக்கொண்டே ஒரு சிகாரை எடுத்தார். அதை நிஷாந்தின் பக்கம் நீட்டிவிட்டு, நாமெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க, நமக்கு ஒரு பிரச்சனையை எப்படி தீக்கணும்னு தெரியும் தானே. ஆனால் சிகாரை எடுப்பதற்கு பதிலாக ஜோஷை பளார் என்று அறைந்தான். என் முன்னாடி வந்து பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா என்று கண்களில் தீயுடன் கேட்டான் நிஷாந்த். 212 சரவணா காப்பாத்துங்க. நிஷாந்த் ஜோஸை ஓங்கி அறிந்ததும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து நின்றார்கள். சரவணன் தற்பொழுது நடந்தது கனவா இல்லை நிஜமா என்று தன் கண்ணையே நம்ப முடியாமல் பார்த்தான். சரவணனுக்கு தெரிந்து ஜோஸை யாரும் நிமிர்ந்து பார்க்கவே பயப்படுவார்கள். அப்படிப்பட்டவரை இன்று ஒருவன் அறைகிறான். ஆனாலும் அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றது அவனுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. நிஷாந்திடம் அறை வாங்கிய ஜோஸ் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிஷாந்தை நிமிர்ந்து பார்த்தார். பின்பு, உன்கிட்ட பேச எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என்று சொல்லிவிட்டு தனது தலையை தரையை நோக்கி தாழ்த்திக் கொண்டார். ஜோஸ் அவரது தலையை அப்படி தாழ்த்திக் கொண்டதை பார்த்த சரவணனிற்கு ஒரு நாட்டின் அரசன் சாதாரண ஒரு பிரஜையிடம் தலையை தாழ்த்தி நிற்பது போல இருந்தது. நிஷாந்த் ஜோஸை பார்த்து சத்தமாக சிரித்தான். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ என் முன்னால வந்தனா உனக்கு எவ்வளவு தைரியம்? நீயா என் பாதையில இருந்து விலகி போறியா, இல்ல நானே உன்னை என்னோட பாதையில வராத மாதிரி அனுப்பி வைக்கவா என்று கேட்டான். அப்போது திடீரென்று அந்த இடத்தில் ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரில் இருந்து யாழினியை ஒரு சில பேர் இறக்கி கூட்டி வந்தனர். அங்கு வந்த யாழினிக்கும் ஜோஸின் நிலையை கண்டு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அவளுக்கு ஜோஸிடம் எவ்வளவு பவர் இருக்கிறது என்று நன்றாக தெரியும். அவர் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டில் எவ்வளவு பவர் உள்ளவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அப்படிப்பட்டவர் இப்படி இவனிடம் தலை தாழ்த்தி நிற்கிறார் என்பது அவளுக்கும் அதிர்ச்சியை தந்தது. நிஷாந்த் பேசிய எதையும் பொருட்படுத்தாமல் தனது தலையை தாழ்த்தியவாறே நிஷாந்திடம் பேசினார் ஜோஸ். மிஸ்டர் நிஷாந்த், நீங்க சரவணனை என்ன பண்ண போறீங்க என்று கேட்டார். அத தெரிஞ்சுக்கிற தகுதி உனக்கு இல்ல. இருந்தாலும் அத சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதனால சொல்றேன். அவனோட காலு கையெல்லாம் முறிச்சு அவனை அணு அணுவா சித்திரவதை பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவனோட மொத்த குடும்பத்தையும் அவன் கண்ணு முன்னாலேயே நான் கொல்லணும் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் யாழினி இன்னும் அதிர்ச்சியானாள். என்று பயத்துடன் அவனை பார்த்தாள். என்ன சரவணா, நான் சொன்ன மாதிரி செஞ்சிடலாமா என்று சரவணன் பக்கம் திரும்பி நிஷாந்த் பேச தொடங்கினான். அப்பொழுது ஜோஷ் நிஷாந்த் கண்ணிமிக்கும் நேரத்தில்
அங்கிருந்த ஒரு பெரிய இரும்பு ராடை எடுத்து அவனின் தலையில் ஓங்கி அடித்தார். நிஷாந்த் ஓரளவுக்கு சுதாரித்ததால் அந்த கம்பியை பிடித்து தடுக்க முயற்சித்தான். ஆனால் அவனால் முடியாமல் போக அவனது தலையில் அடிபட்டு ரத்தம் வலிய தொடங்கியது. ஜோஷிற்கு நன்றாக தெரியும் அவரால் நிஷாந்தை ஜெயிக்க முடியாது என்று. ஆனாலும் இப்பொழுது இருக்கும் நிலையில் அவரை தவிர சரவணனை வேறு யாராலும் காப்பாற்ற முடியாததால் வேறு வழியின்றி ஜோஷ் துணிந்து அவனை இரும்பு ராடால் அடித்தார். ஜோஷிடமிருந்து அதை எதிர்பார்க்காத நிஷாந்த் கண்களில் கொலை வெறியுடன் அவர் பக்கம் திரும்பினான். அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த நிஷாந்தின் ஆட்களில் ஒருவன் வேகமாக ஓடி வந்து ஜோஷை ஓங்கி எறிந்தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று சொல்லிவிட்டு அந்த ராடை பறிக்க முயற்சித்தான். ஆனால் அவரிடமிருந்து அதை அசைக்க கூட முடியவில்லை. உடனே ஜோஸ் அங்கு நின்று கொண்டிருந்த அவரது ஆட்களை பார்த்து பேசினார். சீக்கிரம் போய் சரவணனை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இப்பவே அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க என்று கத்தினார். ஜோஷை சுற்றி நின்ற அவரது ஆட்கள் அனைவருக்கும் தெரியும் நிஷாந்தின் ஆட்கள் அவர்களை விட பலம் வாய்ந்தவர்கள் என்று. ஆனாலும் தங்கள் உயிரை விட தங்களது பாசின் வார்த்தைதான் முக்கியம் என்று எண்ணியவர்கள் வேகமாக சரவணனை சுற்றி வளைத்தனர். பின்பு அங்கிருந்த ஒரு போட்டை எடுத்துக்கொண்டு சரவணனையும் அவர்களுடன் கூட்டி சென்றனர். நிஷாந்தின் தலையில் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நிலைக்கு போய்க் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது ஆட்களிடம் ஏதோ சொல்ல வந்தான். தங்களது பாஸ் தங்களிடம் ஏதோ சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொண்ட நிஷாந்தின் ஆட்கள் அவனுக்கு மிக அருகில் சென்றனர். நிஷாந்தோ கோபமாக, அவங்கள ஃபாலோ பண்ணி போங்க, இங்கே இருந்து போன யாரும் உயிரோடு தப்பிச்சு போக கூடாது என்று கத்தினான். ஓகே பாஸ் என்று சொல்லிவிட்டு அவனது ஆட்கள் அவர்களை ஃபாலோ செய்து கொண்டிருந்தனர். நிஷாந்த் தனது ஆட்களுடன் பேசிக் கொண்டிருந்த கேப்பில் மிஸ்டர் ஜோஷ் அங்கிருந்து வேகமாக ஓடினார். தன் முன்னால் தப்பித்து ஓடும் ஜோஷை எதுவும் செய்யாமல் அமைதியாக பார்த்தவன் பின்பு காருக்கு வெளியே தனது ஆட்களிடம் பிடிபட்டிருந்த யாழினியின் அருகே சென்றான். நிஷாந்த் தலையில் ரத்தத்துடன் தனது அருகில் நடந்து வருவதை பார்த்த யாழினியின் கைகள் பயத்தில் ஆட ஆரம்பித்தது. அவன் அவள் அருகில் நெருங்கி வரவர அவளது பயம் இன்னும் அதிகரித்துக் கொண்டே போனது. யாழினியின் அருகில் சென்றவன் மெதுவாக அவளது கன்னத்தை வருடினான். யாழினி பயத்தில் அவளது கண்களை இறுக மூடினாள். ஆனாலும் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. பாத்தியா பாத்தியா அந்த சரவணனை எப்படி இங்க இருந்து கோல மாதிரி ஓடினான்னு? அவனால இங்க இருந்து என் கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது. அதனாலதான் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டா போதும்னு இங்க இருந்து ஓடி போயிட்டான் என்று சொல்லி சத்தமாக சிரித்தான். பின்பு அவனது கைகள் அவளது உடல் முழுவதும் ஊர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனது கைகள் எல்லை மீறத் தொடங்கியது. அதையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாத யாழினி வாய் விட்டு கத்தினாள். யாழினி அப்படி கத்துவதை பார்த்து நிஷாந்த் ரசித்தான். பின்பு தனது கையில் இருந்த செல்போனை எடுத்து யாருக்கோ போன் செய்தான். என்னடா தம்பிங்களா, எல்லாரும் சௌக்கியமா? உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நைட்டு அண்ணன் ஒரு விருந்து வைக்கலான்னு இருக்கேன். இங்க ரிவர் சைட்ல ஒரு அழகான பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கு. அங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரையும் கூட்டிட்டு வாங்க. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நைட்டு அவதான் விருந்து என்றான் நிஷாந்த். உடனே எதிர்முனையில் இருந்தவன், என்னன்னே சொல்றீங்க, நிஜமாவா? கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்துடுறோம். இங்க கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 50 பேர் இருப்போம். எல்லாரையும் கூட்டிட்டு நான் இப்பவே அங்க வரேன் என்றான். ஓகேடா தம்பிகளா, பார்த்து வாங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவன் மறுபடியும் அவளை பார்த்து கொடூரமாக சிரித்தான். அப்பொழுது அங்கே வந்த நிஷாந்தின் ஆட்களில் ஒருவன் நிஷாந்திடம் பேசினான். பாஸ், என்ன பாஸ் நீங்க இந்த பக்கம் அந்த ஜோஸ ஓட விட்டீங்க, அந்த பக்கம் அந்த சரவணனை ஓட விட்டீங்க என்று கேட்டான். உனக்கு தெரியாதா, அவங்க 2 பேரும் நம்மள விட்டு எங்கேயும் தப்பிச்சு போயிட முடியாது. எப்படியும் அவனோட மெரைன் ரிசார்ட்டுக்காகவும் அந்த பீச் ரியல் எஸ்டேட்டுக்காகவும் அவன் நம்ம கிட்டதான் வந்தாகணும். அந்த சரவணன் வந்தாலே அவனை காப்பாத்துறதுக்காக ஆட்டோமேட்டிக்கா இந்த கிழவனும் வந்துருவான் என்று சொல்லிவிட்டு யாழினியை பார்த்து மறுபடியும் வன்மமாக சிரித்தான். நிஷாந்திடமிருந்து தப்பித்த ஜோஷும் அவனது ஆட்களும் வெகு தூரத்தில் நின்றனர். ஜோஷ் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக் கொண்டு நின்றார். அவர் அப்படி நிற்பதை பார்த்த ஜோஷின் ஆட்கள் அவரிடம் ஏதோ கேட்க வந்தனர். பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா என்று அவரது ஆட்களில் ஒருவன் கேட்டான். என்ன சந்தேகம்னு கேளு என்று சொல்லிவிட்டு ஜோஷ் மறுபடியும் மூச்சு வாங்கினார். அது ஒண்ணு இல்ல பாஸ், உங்களோட உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த சரவணனை காப்பாத்துறீங்களே, உண்மையிலேயே அவன் அதுக்கு தகுதியானவன் தானா என்று கேட்டான். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஜோஷுக்கே அதற்கான பதில் தெரியவில்லை. ஜோஷுக்கு கொடுத்திருக்கும் டாஸ்கை அவர் செய்கிறார், அவ்வளவுதான்.
ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவர் மீண்டும் பேச ஆரம்பித்தான். அத பேசுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நாம முதல்ல இங்க இருந்து போயாகணும். சீக்கிரம் வாங்க எல்லாரும் என்று சொல்லிவிட்டு ஜோஷ் அங்கிருந்து நகர்ந்தார். ஜோஷின் நாட்கள் சரவணனை கூட்டிக் கொண்டு ஒரு வழியாக கரையை கடந்தனர். பின்பு, இதுக்கு மேல நாங்க உங்க கூட வந்தா அவங்க கண்டிப்பா உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க போங்க, உங்களை தேடி பின்னால் ஒரு ஆட்களை நாங்க சமாளிச்சுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஜோஷின் ஆட்கள் அங்கிருந்து கிளம்பினர். கரைக்கு சென்ற சரவணனுக்கு இன்னுமே சற்று நேரத்திற்கு முன்பு நடந்தது அனைத்தும் கனவு போலத்தான் இருந்தது. அப்போது சரவணனின் செல்போன் சினுங்கியது. செல்போனை எடுத்து பார்த்த சரவணன் அதில் ஜஸ்டினின் நம்பரை பார்த்ததும் அட்டென்ட் செய்தான். பின்பு, ஹலோ ஜஸ்டின் என்று கேட்டான். ஹலோ பாஸ், ஓகே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லையே என்று ஜஸ்டின் கேட்டார். ஜஸ்டின், இங்க பெரிய பிரச்சனை. உடனே ஹரிஷை கூட்டிட்டு கோஸ்டோன் சிட்டிக்கு 5 கிலோமீட்டர் அவுட்ல இருக்க ரிவருக்கு வாங்க. அங்கதான் நான் இருக்கேன் என்று சொன்னான். என்னப்பா சொல்றீங்க, பிரச்சனையா? நான் இப்பதான் மிலிட்டரியில இருந்து வந்தேன். என்ன கூப்பிடுறதுக்காக தான் ஹரிஷும் விக்ரமும் இங்க வந்தாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அங்க இருப்போம் என்று சொன்னார். ஜஸ்டின் சொன்னது போலவே அடுத்த சில மணி நேரத்தில் அந்த ரிவரை சென்றடைந்திருந்தனர். என்னாச்சு சரவணன், நீங்க மட்டும் இருக்கீங்க? மிஸ்டர் ஜோஷ் எங்க என்று ஜஸ்டின் கேட்டார். அவர் இங்க இருந்து வேற வழியில தப்பிச்சு போயிட்டாரு. ஆமா, உங்களுக்கு நிஷாந்த் தெரியுமா என்று கேட்டான் சரவணன். நிஷாந்தின் பெயரை கேட்டதும் மூவரது முகத்திலும் ஒரு வகையான பதற்றம் தோன்றியது. 213 இன்னொரு சான்ஸ் தரேன். சரவணன் மட்டும் தனியாக இருப்பதை பார்த்த ஜஸ்டின் ஜோஸை தேடினார். பின்பு, சரவணன், மிஸ்டர் ஜோஷ் எங்க என்று கேட்டார். அவர் வேற ஒரு வழியில தப்பிச்சு போயிட்டாரு. சரி, உங்களுக்கு நிஷாந்த் தெரியுமா என்று கேட்டான். நிஷாந்த் பெயரை கேட்டதும் அவர்களது மூவரது முகமும் மாறியது. பின்பு, நீங்க யார கேக்குறீங்க? ராணா ஃபேமிலியை சேர்ந்த நிஷாந்த கேக்குறீங்களா என்று ஜஸ்டின் கேட்டார். அவனேதான். அவன் உங்களுக்கு தெரியுமா என்று சரவணன் மறுபடியும் கேட்டான். நல்லா தெரியும். அந்த ஃபேமிலியும் பெரிய பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலி தான். மிஸ்டர் ராணாவும் மிலிட்டரியில தான் இருந்தாரு. அதனால அவர் பல சண்டை பயிற்சிகளை கத்து வச்சிருக்காரு. அதுக்காகவே ஒரு இடத்தையும் உருவாக்கி இருந்தார். அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் அதுல சிறந்தவங்கள தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போட்டி போட்டு யாரும் ஜெயிக்க முடியாது. அவங்களுடைய எல்லைக்குள்ள போன யாராலையும் தப்பிச்சும் வர முடியாது. அவ்வளவையே மிஸ்டர் ஜோஷால கூட தப்பிக்க முடியாது என்று ஹரிஷ் நிஷாந்த் ஃபேமிலியை பற்றி சொன்னான். ஹரிஷ் சொன்னதை கேட்டதும் சரவணன் முகத்தில் கலவரம் தோன்றியது. அதே கலவரத்துடன் அவனுக்கு முன்பு நின்று கொண்டிருந்த மூவரையும் பார்த்தான். ஆனால் அவர்கள் மூவரின் கண்களிலும் துளி கூட பயமோ படபடப்போ இல்லை. சாதாரணமாகவே நின்றனர். அவர்களது முகத்தை பார்த்த பிறகுதான் சரவணன் சற்று நிம்மதியானான். பின்பு, சரி, நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்பவே அந்த நிஷாந்தை தேடி கண்டுபிடிக்கணும் என்று சொன்னான். உடனே விக்ரம், ஆனா இப்ப அந்த நிஷாந்த் எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கேட்டான். அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவனோட கரோக்கி கிளப்ல தான் இருப்பான். ராணா ஃபேமிலிக்கு ரொம்ப ஃபேவரட்டான இடம்னா அது அந்த கிளப் தான். அவங்களோட எல்லா அண்டர் கிரவுண்ட் பிசினஸும் அங்கதான் நடக்கும். நாம அங்க போனா அவனை ஈஸியா பிடிச்சிடலாம் என்று ஹரிஷ் சொன்னார். ஹரிஷ், நீங்க சொல்ற மாதிரியே அவன் நிச்சயமா அந்த கரோக்கி கிளப்ல தான் இருப்பானா என்று சரவணன் கேட்டான். அப்பொழுது ஹரிஷின் செல்போனிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை எடுத்து பார்த்தவர் முகத்தில் புன்னகையுடன் சொன்னார், நான் சொல்லல, அவன் அங்கதான் இருக்கானா. நாம எல்லாரும் உடனே அங்க போலாம் வாங்க என்று சொல்லிவிட்டு அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர். கரோக்கி கிளப் அது ராணா ஃபேமிலியின் கோட்டையாக இருந்தது. அதற்குள் யாராலும் அவ்வளவு சாதாரணமாக உள்ளே நுழைந்திட முடியாத அளவிற்கு அங்கு கார்ட்ஸ் போடப்பட்டிருந்தது. கரோக்கி கிளப்பின் ஃபர்ஸ்ட் புளோரில் இருந்த ஒரு அறையில்தான் நிஷாந்த் இருந்தான். அவன் அருகில் உடலில் ஆங்காங்கே காயத்துடன் யாழினி நின்று கொண்டிருந்தாள். யாழினியின் அருகில் சென்றவன் அவளது தலைமுடியை இறுக பிடித்துக் கொண்டே அவளிடம் பேசினான். என்னடி, உன்னை அந்த சரவணன் வந்து காப்பாத்துவான்னு நினைச்சியா? அவனை காப்பாத்துறதுக்கே பல பேர் வரணும். அவன் எங்க உன்னை காப்பாத்த போறான்? பார்த்தல, உன்னை விட்டுட்டு எப்படி பயந்து ஓடினான்னு. உன்னை காப்பாத்த இங்க யாரும் வரமாட்டாங்க. இது என்னோட கோட்டை. இங்க உன்னை வச்சு இப்ப நடக்க போறது ஒரு வேட்டை என்று சொல்லி அந்த அறையை அதிரும் அளவிற்கு சத்தமாக சிரித்தான். யாழினியோ அவனிடம் பேசுவதற்கு எந்த திறனும் இல்லாமல் அழுதழுது ஓய்ந்து போய் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றாள். என்னடி, நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியா நின்னுட்டு இருக்க. சரி சொல்லு, உனக்கு நிஜமாவே உயிர் வாழணும்னு ஆசை இருக்கா என்று நிஷாந்த் கேட்டான். யாழினிக்கு நன்றாக தெரியும் அவள் உயிரோடு இருக்க வேண்டுமா இல்லையா என்று முடிவெடுப்பது அவன்தான் என்று. ஆனாலும் மனதின் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஆசை எட்டி பார்க்க
அவள் ஆம் என்பது போல தலையை அசைத்தாள். உனக்கு ரொம்ப தாண்டி தைரியம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட நீ உயிர் வாழணும்னு சொல்ற பாத்தியா? ஆனாலும் உன்னோட துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமா நீ உயிர் வாழலாம். கீழே இருக்கிற என்னோட பசங்க எல்லாம் கொலை பசியில இருக்கானுங்க. அவனுங்க உன்னை வேட்டையாடி முடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட உடம்புல உயிர் இருந்துச்சுன்னா நிச்சயமா உன்னை நான் உயிரோட விட்டுருவேன் என்று சொன்னவன் அவளை அப்படியே ஃபர்ஸ்ட் புளோரில் இருந்து கிரவுண்ட் புளோரில் தூக்கி போட்டான். நிஷாந்த் போட்ட வேகத்தில் யாழினியின் ஒற்றை கை முறிந்தது. உடலில் மற்ற பாகங்களிலும் ஆங்காங்கே எலும்பு உடைந்து வலியில் துடித்தாள். கிரவுண்ட் புளோரில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் அவள் கீழே விழுவதை பார்த்து ரசித்தனர். அதிலிருந்து ஒருவன் கூட அவளை பார்த்து இறக்கப்படவில்லை. மாறாக அனைவரும் அவளுக்கு மிக அருகில் நெருங்கி வந்தனர். அனைவரது கண்களிலும் வன்மம் குடியிருப்பதைக் கண்ட யாழினி தனது உடலில் ஏற்பட்ட வலியையும் மறந்து அவர்களிடம் கெஞ்சினாள். பிளீஸ், தயவு செஞ்சு எங்கிட்ட வராதீங்க. இதுக்கு மேல என்னால முடியாது. பிளீஸ் பிளீஸ் என்று. அவளுடைய கெஞ்சல் கூட அங்கிருந்த ஆண்களுக்கு இசையாகத்தான் பட்டது. அனைவரும் சிரித்துக் கொண்டே அவளை நோக்கி வந்தனர். ஃபர்ஸ்ட் புளோரில் இருந்த அதையெல்லாம் பார்த்த நிஷாந்த் அவர்களிடம் கேட்டான். என்ன பசங்களா, நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு எல்லாம் நல்ல வேட்டைதானா என்று. உடனே அங்கிருந்த ஆண்கள் அனைவரும் சிரித்த வண்ணமே அவனுக்கு பதில் அளித்தனர். ஆமாண்ணே, நீங்க சொல்லும்போது கூட ஏதோ அட்டு பீஸா இருக்குன்னு நினைச்சோம். ஆனா இங்க வந்து அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ ஒரு தேவதன்னு. இப்படி ஒரு விருந்து வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவளை நெருங்கினார்கள். அங்கிருந்த அனைத்து ஆண்களையும் பார்த்த யாழினி பயத்தில் கத்தினாள். அதை பார்த்து ரசித்த நிஷாந்த் அவர்களை தடுத்தான். பசங்களா, ஒரு நிமிஷம், அந்த பொண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் என்று சொல்ல அங்கிருந்த அனைவரும் எங்கே நின்றார்களோ அங்கேயே அப்படியே நின்றனர். யாழினி, உன்னை பார்க்கவும் கொஞ்சம் பாவமா இருக்கு. நான் வேணா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு, ஓகேவா என்று கேட்டான். அவர்களிடமிருந்து தான் தப்பித்தால் போதும் என்று இருந்தவளுக்கு அவன் அப்படி கேட்டது ஒரு சிறு ஆறுதலை தர சரி என்பது போல் தலையை அசைத்தாள். சரி, அப்படின்னா நீ அந்த ஆரா கூட ரொம்ப க்ளோஸ் தானே? இப்பவே போன் பண்ணி அவளை இங்க வர சொல்லு. அவ இங்க வந்தானா நான் உன்னை விட்டுறேன் என்று சொன்னான். தான் எப்படியும் இந்த மிருகங்களிடமிருந்து தப்பித்து விடலாம் என்ற பேராசையில் இருந்தவளுக்கு நிஷாந்த் போட்ட கண்டிஷன் கண்ணை கட்ட வைத்தது. இதற்கு மேல் தான் உயிரோடு இங்கிருந்து தப்பிக்க வழியே இல்லை என்பதை நன்கு உணர்ந்தாள். யாழினி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள். படித்து முடித்ததும் குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்காக பிரிஸ்கோ என்டர்பிரைசஸில் இன்டர்னாக வேலைக்கு சேர்ந்தாள். அழகு இருந்தாலே அங்கு ஆபத்தும் இருக்கும் தானே. அவளுக்கு மேல் வேலை பார்த்த ஒருவன் அவளுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்தான். அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில்தான் அங்கே ஆரா வந்தாள். அவளுக்கு நடந்த வன்கொடுமைகளிலிருந்து அவளை மீட்டாள். அதிலிருந்து இருவரும் நல்ல தோழிகளாக இருந்தார்கள். அப்படியாப்பட்டவளை எப்படி இவள் மாட்டி விடுவாள்? தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று கண்களை மூடிக்கொண்டு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்த தரையில் அப்படியே சரிந்தாள். என்னடி நட்பு தடுக்குதோ? அவளை காட்டி கொடுக்க மாட்டியோ? சரி, இன்னைக்கு நீ இப்படிதான் செத்து போகணும்னு உன்னோட தரையில எழுதி இருக்கு. பசங்களா, உங்களோட வேலையை ஆரம்பிங்க என்று சொல்லிவிட்டு சிரித்தான். அப்பொழுது அங்கே வந்த நிஷாந்தின் காட்ஸ், சார், உங்களை பாக்குறதுக்காக ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. அவர் பேரு சரவணன் என்று சொன்னான். என்ன சரவணனா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் திரும்பவும் இங்க வந்திருப்பான். நிஜமாவே அவனுக்கு என் கையால சாகணும்னு ஆசை வந்துருச்சோ? சரி சரி, அவனை உள்ள வர சொல்லு. மரணம்னா எப்படி இருக்கும்னு இன்னைக்கு அவனுக்கு நான் காட்டுறேன் என்று சொன்னான். அந்த காட்ஸ் வெளியே போன அடுத்த நொடியே சரவணன் உள்ளே வந்தான். அவனை பார்த்த நிஷாந்த் சத்தமாக சிரித்தான். என்னடா உன்னோட மனசுல நீ பெரிய இவன்னு நினைப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்கிட்ட இருந்து தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடி போன. இப்ப திரும்ப வந்து நிக்கிற. உன் மனசுல அந்த ஜோஷ் பெரிய இவன்னு நினைப்போ அவன் உன்னை காப்பாத்திருவான்னு நினைக்கிறியா? அவன் அவனோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கே இங்க இருந்து ஓடி போயிட்டான். அவன் உன்னை காப்பாத்துறானா என்று சொல்லி சிரித்தான். உள்ளே வந்ததுமே சரவணன் முதலில் பார்த்தது தரையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த யாழினியைத்தான். அவளை பார்த்ததும் தனது பற்களை இறுக்க கடித்துக் கொண்டான். பின்பு உள்ள வாங்க என்று சொன்னான். என்னடா கோவம் வருதா? நீ எங்க வந்திருக்கன்னு தெரியுமா? இது என்னோட கோட்டை. இங்க உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது. அந்த ஜோசாலேயே எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் தப்பி ஓடி போயிட்டான் என்று சொன்னவன் சரவணனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஜஸ்டினையும் ஹரீஷையும் பார்த்தான். இந்த 2 பேரும் உன்னை காப்பாத்திருவாங்களா? ஐயோ,
உனக்கே இது காமெடியா இல்ல என்று அவர்கள் இருவரையும் பார்த்து நிஷாந்த் சிரித்தான். ஜஸ்டினும் ஹரிஷும் உள்ளே வந்ததுமே நிஷாந்தின் ஆட்கள் வேகமாக அவர்களை தாக்க சென்றனர். கண்ணை முடித்திருக்கும் நேரத்திற்குள் அவர்கள் இருவரும் அங்கிருந்த 50 பேர்களையும் சூறையாடியிருந்தனர். இங்க என்ன நடக்குது? இவங்க 2 பேரும் என்னோட எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்களா? இவங்களால இது எப்படி முடிஞ்சது என்று அவன் கண்முன்னால் நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று அவனுக்கு பின்னால் ஏதோ அழுத்துவது போல இருந்தது. உடனே அதிர்ச்சியுடன் பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கு விக்ரம் தான் நின்று கொண்டிருந்தான். விக்ரம் தன் கையில் இருந்த கத்தியால் நிஷாந்தின் வயிற்றை பதம் பார்த்திருந்தான். யாரையும் சும்மா விட மாட்டேன். நிஷாந்த் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நின்று கொண்டு கீழே இருந்தவர்கள் அடி வாங்குவதை பார்த்து அதிர்ந்து போய் நின்றான். அப்பொழுது திடீரென்று அவனுக்கு பின்னால் ஏதோ அழுத்துவது போல உணர்ந்தவன் வேகமாக திரும்பி பார்த்தான். அவனுக்கு முன்னால் விக்ரம் தான் நின்று கொண்டிருந்தான். திடீரென்று அவனது வயிற்றில் ஏதோ வலியை உணர்ந்தவன் தலையை குனிந்து கீழே பார்த்தான். விக்ரமின் கத்தி அவனது வயிற்றை பதம் பார்த்திருந்தது. விக்ரமை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ந்தவன் பின்பு விக்ரம் கையில் இருந்த கத்தியை பறிக்க முயற்சித்தான். ஆனால் விக்ரம் ப்ரொபஷனலாக இருந்ததால் அவனை நிஷாந்தால் அசைக்க முடியவில்லை. விக்ரம் சட்டென்று அவனது வயிற்றில் இருந்த கத்தியை உருவி நிஷாந்தின் கழுத்தில் வைத்தான். என்ன பண்ற? இப்படியெல்லாம் நீ மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஐ எம் நிஷாந்த், தி ராணா ஃபேமிலியோட வாரிசு. ஒழுங்கா மரியாதையா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இங்கிருந்து தப்பிச்சு போ என்று சொன்னான். அப்படி பேசியதில் கடுப்பான விக்ரம் சட்டென்று அவனது கழுத்தில் கத்தியை அழுத்தினான். அவனது கழுத்தில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. வலி தாங்காத நிஷாந்த் கத்தினான். என்னோட கழுத்தை நீ அறுத்துட்டியா? என்ன மட்டும் நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச நிச்சயமா என்னோட குடும்பம் உன்னை சும்மா விடாது. நீ மட்டும் இல்ல, உன்னோட சேர்ந்த மத்தவங்களையும் இருந்த இடம் தெரியாம ஆக்கிடுவாங்க என்று நிஷாந்த் சொன்னான். நீயும் என்ன பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. எனக்கும் இந்த பொறுமெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. அப்புறம் ஈவு இறக்கம் இப்படி எதையும் பார்க்க மாட்டேன். இப்ப மட்டும் ஒழுங்கா மரியாதையா கீழே நிக்கிற உன் ஆட்களை நிறுத்த சொல்லல, இப்பவே உன் சங்க அறுத்துருவேன் என்று சொன்னான். என்னடா என்ன பயமுறுத்துறியா? இப்ப பாரு என்னோட பலம் என்னன்னு உனக்கு ப்ரூவ் பண்றேன் என்று சொன்னவன் வேகமாக தனது பேண்ட் பாக்கெட்டுக்குள் இருந்த செல்போனை எடுத்து யாருக்கோ போன் செய்ய போனான். உடனே விக்ரம் சட்டென்று அந்த போனை தட்டிவிட்டான். நான் தான் சொன்னேன்ல, நான் மத்தவங்க மாதிரி இல்ல, எனக்கு பொறுமை ரொம்ப கம்மின்னு என்று சொல்லிக்கொண்டே அவனது சங்கை லேசாக அறுத்திருந்தான் விக்ரம். நிஷாந்தின் கழுத்திலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த நிஷாந்த் அதிர்ச்சியில் அலறினான். டேய் டேய், என்னடா பண்ற? பேசிட்டு இருக்கியா இல்ல நிஜமாவே அறுத்துட்டியா? அது ஏன் சங்கடா? விட்டா நான் செத்து போயிடுவேன்டா என்று கண்களில் கண்ணீர் வடிய நிஷாந்த் பேசினான். தெரியுதுல்ல, அப்ப கீழே இருக்கிற உன் ஆட்களை நிறுத்த சொல்லு என்று விக்ரம் சொன்னான். கீழே நின்று அந்த 2 கிழவனையும் பார்த்தனா இவன் எப்ப மேல வந்தான்னு பாக்கலையே. இப்பதான் தெரியுது இந்த சரவணை எந்த தைரியத்துல மறுபடியும் என்ன பார்க்க வந்தான்னு என்று தனக்குள் சொல்லி நொந்து கொண்டான். பின்பு கீழே இருந்தவர்களிடம் போதும்டா, டேய் சண்டையை நிறுத்துங்கடா என்று கத்தினான். கீழே நின்றிருந்த யாரும் அவன் சொல்வதை காதில் வாங்காமல் அவர்களுடன் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தனர். டேய் டேய் நல்லவனுங்களா, நான் கத்துறது உங்க காதுல கேக்குதா இல்லையா? இவன் என்ன கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துக்கிட்டு இருக்கான்டா. உங்களுக்கு எல்லாம் என்ன கொல்லணும்னு ஆசையாடா? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா, முதல்ல அவங்களை விட்டுருங்கடா என்று மறுபடியும் கத்தினான். அப்பொழுதுதான் கீழே நின்று கொண்டிருந்தவர்கள் நிஷாந்தை பார்த்தார்கள். உடனே சண்டையை நிறுத்திவிட்டு அமைதியாக நின்றனர். தரையில் விழுந்து கிடந்த யாழினி அருகே வேகமாக ஓடிய சரவணன் அப்படியே அவளை கைத்தாங்களாக தூக்கிக் கொண்டு விக்ரமை பார்த்தான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, நான் அப்புறமா வரேன் என்று விக்ரம் சொன்னான். சரவணன் சற்று தயக்கத்துடனே விக்ரமிடம் பார்த்தான். அது எப்படி உன்னை தனியா விட்டு போக முடியும் என்றான். உடனே ஜஸ்டின் சரவணனின் காதில் சென்று ஏதோ சொன்னார். சரவணன் சிரித்துக் கொண்டு சரி என்பது போல தலையை அசைத்துவிட்டு அவர்கள் பின்னால் சென்றான். வெளியில் நின்றிருந்த காரில் யாழினியை ஏற்றிவிட்டு அவர்களும் காரில் உட்கார அந்த கார் அங்கிருந்து கிளம்பியது. யாழினியின் நிலையை பார்த்த சரவணன் மனம் நொந்து போனான். இந்த நிஷாந்த் எல்லாம் மனுஷன் தானா? ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துக்குவான்? அவனை என் கையாலேயே கொல்லணும் போல இருக்கு என்று சொன்னான். பின்பு யாழினியை பார்த்து உனக்கு ஒன்னும் ஆகலதானே என்று கேட்டான். யாழினி காருக்கு வந்த பிறகும் அவளது பயம் அவளை விட்டு போகவில்லை. உடல் முழுவதும் பயத்தில் ஆடிக்கொண்டுதான் இருந்தது. பயத்தில் யாழினிக்கு பேச்சே வரவில்லை. கண்களில் கண்ணீர் மட்டும்தான் வழிந்து கொண்டிருந்தது.
சரவணனால் யாழினியின் நிலையை நன்கு உணர முடிந்தது. உடனே அவளது கையை இறுக பிடித்துக் கொண்டு அவளிடம் ஆறுதலாக பேசினான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகல. கண்டிப்பா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அந்த நிஷாந்தோட நிலைமை இதை விட கொடூரமா இருக்கும் என்று சொன்னான். சரவணன் அப்படி சொல்லும் போது அவனது முகத்தில் அப்படி ஒரு கொலை வெறி தெரிந்தது. அதை பார்த்தவள், இங்க பாருங்க சரவணன், உன்னோட பேக்ரவுண்ட் என்ன எது நினைக்கிறதும் தெரியாது. உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ தயவு செஞ்சு அந்த நிஷாந்த் கூட மோதாத. அவங்களுக்குன்னு ஒரு தனி பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்களால எதை வேணும்னாலும் செய்ய முடியும். ஒருவேளை அந்த நிஷாந்துக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த ஹோல் கோஸ்ட் டவுன் சிட்டியும் பத்தி எரியும். அந்த அளவுக்கு அந்த ஃபேமிலிக்கு பவர் இருக்கு. நீ அவங்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு என்று சொன்னாள். அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், எந்த ஃபேமிலியா வேணாலும் இருக்கட்டும், அவன் பண்ண தப்புக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சுதான் ஆகணும். நீ ஒரு நிமிஷம் அங்க பாரு என்று சொல்லிவிட்டு கார் கண்ணாடியை இறக்கினான். ஏற்கனவே பயத்தில் உறைந்து போயிருந்தவளுக்கு அவர்கள் மறுபடியும் அதே ரிவருக்கு வருவதை பார்த்ததும் அவளை அறியாமல் பயத்தில் அலறிவிட்டாள். மறுபடியும் இங்க எதுக்கு வந்தீங்க? இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சொன்னாள். எல்லாம் ஒரு காரணமாதான், உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும் என்று சொல்லிவிட்ட சரவணன் ஜஸ்டினையும் ஹரிஷையும் பார்த்து சிரித்தான். காரை நிறுத்திவிட்டு ஜஸ்டினும் ஹரிஷும் காரை விட்டு வெளியே சென்றனர். அப்பொழுது அங்கு திடீரென்று இன்னொரு கார் வந்தது. அந்த காரில் இருந்த முதலில் விக்ரம் இறங்கினான். பின்பு காருக்குள் இருந்த நிஷாந்தை வெளியில் இழுத்து அவனது கழுத்தில் கத்தியை வைத்தான் விக்ரம். ரிவரை பார்த்த நிஷாந்த் எதுவும் புரியாமல் நின்றான். பின்பு, என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? ஒழுங்கா என்ன விட்டுருங்க என்று கத்தினான். அப்பொழுது அவர்கள் அருகில் சென்ற ஜஸ்டின் பின்பு, விக்ரம் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டியா என்று கேட்டார். அதை கேட்ட விக்ரம் சிரித்துக் கொண்டே ஜஸ்டினிடம் பேசினான். உங்களவுக்கு நான் ப்ரொஃபஷனல் இல்லனாலும் முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கேன். நீங்க எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என்று சொன்னான். டேய், நான் என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? எதுக்குடா நீங்க கூட்டு வந்திருக்கீங்க? நிஜமாவே என்ன கொல்ல போறீங்களா? ஒருவேளை நீங்க மட்டும் என்ன கொன்னீங்கன்னா என்னோட குடும்பம் என்னை விட மோசமான சாவ உங்களுக்கு கொடுத்துரும், பாத்துக்குங்க என்று சொன்னான். அவன் அருகில் சென்ற சரவணன் சிரித்துக் கொண்டே அவனது தோளில் தட்டினான். உன்னோட உயிர் முதல்ல போகுதுல்ல, அதுவே எங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல என்று சொன்னான். டேய், ஒரு உண்மையை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எங்களோட ராணா ஃபேமிலி தான் இந்த ஹோல் கோஸ்ட் டவுன் சிட்டியையும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. என்ன கொன்னுட்டு உங்க யாராலையும் இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது என்று சொன்னான். டேய், விட்டா நீ ரொம்ப பேசிக்கிட்டே போவ, உன்னை என்ன பண்றோன்னு பாரு என்று சொன்ன விக்ரம் அவனை தரதரவென்று இழுத்துக்கொண்டு ரிவருக்கு சென்றான். சற்று தூரம் ஆழத்திற்கு சென்றதும் அவனை ஒரு மிதி மிதித்து முட்டி போட வைத்தான். அதுவரை எப்படியும் இவர்கள் தன்னை கொல்ல மாட்டார்கள் என்று நினைத்திருந்தவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நிஜமாவே நான் செத்து போக போறேனா என்று கண்களில் கண்ணீருடன் நிஷாந்த் கேட்டான். அப்படின்னா எங்களுக்கு தேவையான உண்மையை நீ சொல்லு, உன்னை நாங்க விட்டுறோம் என்று சரவணன் சொன்னான். என்ன உண்மையடா கேக்குறீங்க? எனக்கு எதுவும் புரியல என்று நிஷாந்த் கேட்டான். உனக்கு என்ன உண்மை தெரியுமோ அத சொல்லு. இதுக்கு மேல எதுவும் தெரியாத மாதிரி நடிச்ச அவ்வளவுதான், பாத்துக்க என்று ஹரிஷ் அவனது முகத்தில் ஒரு குத்து குத்தினான். எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிடுறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. பிரான்ஸ்கோ என்டர்பிரைசஸ் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேரோடது. அதுல ஒருத்தவங்க பிரான்ஸ்கோ, இன்னொருத்தவங்க தான் ராணா ஃபேமிலி. அவங்க ராணா ஃபேமிலிய அவங்களோட ஹேரா ஏத்துக்கல. அந்த குடும்பத்துல தன்னையும் ஒரு ஹேரா ஏத்துக்கிறதுக்காக எங்க ஃபேமிலி ரொம்பவே போராடிச்சு. ஆனா பிரான்ஸ்கோ ஃபேமிலி அப்பவும் ஏத்துக்கல. அவ்வளவு ஏன், ஆராவோட கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவங்க ராணா ஃபேமிலிய தங்களோட குடும்பமா ஏத்துக்கவே இல்லை. இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று நிஷாந்த் கெஞ்சினான். நிஷாந்த் சொன்ன அடுத்த செகண்ட் இருவரும் அவனது கையை விட்டனர். நிஷாந்த் மொத்தமாக தண்ணீரில் மூழ்கினான். அவனுக்கு நீச்சல் நன்றாக தெரியும். அதனால் அவனும் சந்தோஷத்தில் எப்படியாவது நீந்தி உயிர் பிழைத்து விடலாம் என்று தனது கை கால்களை அசைத்தான். ஆனால் அவனது கை கால்களோ பலம் இழந்து அசைக்க முடியாத நிலையில் இருந்தது. நிஷாந்திற்கு மரணம் கண் முன்பு தெரிந்தது. அவன் மெதுமெதுவாக நீரில் மூழ்க ஆரம்பித்தான். அவனது கண்கள் மட்டும் அங்கு நின்றிருந்த அனைவரையும் பார்த்து, உங்க யாரையும் சும்மா விடமாட்டேன் என்று சொல்வது போல இருந்தது. 215 நிஷாந்தின் மரணம். நிஷாந்தின் உடல் மொத்தமும் தண்ணீரில் மூழ்கியது. அவன் மொத்தமாக மூழ்கியதை பார்த்ததும் தான் விக்ரம் சாட்டிஸ்பைட் ஆனான். பின்பு, என்னோட வேலை எப்படி என்று ஜஸ்டினை பார்த்து கேட்டான். அவர் அவரது கட்டை விரலை தூக்கி விக்ரமிடம் சைகை செய்தார். பின்பு, குட் ஜாப் என்று சொல்லி விக்ரமை பாராட்டினார்.
காருக்குள் உட்கார்ந்து அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த யாழினிக்கோ இதயமே வெடித்து சிதறி விடுவது போல இருந்தது. அவர்கள் செய்தது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதல்லவா? நிச்சயம் கோஸ்ட் டவுன் சிட்டியில் ஒரு ரத்த போர் நடக்க போகுது என்று பயத்துடன் சொன்னாள். நிச்சயம் கோஸ்ட் டவுன் சிட்டியில ஒரு ரத்த போர் நடக்க போகுது என்று பயத்துடன் சொன்னாள். அடுத்த 1 மணி நேரத்தில் ராணா ஃபேமிலியின் காதற்கு நிஷாந்த் இறந்த செய்தி சென்றது. ராணா மேன்ஷனின் வெளியில் ராணா ஃபேமிலியை சேர்ந்த அனைவரும் நின்று கொண்டிருக்க, அங்கு நிஷாந்தின் பட்லர் முட்டி போட்டு கண்களில் கண்ணீருடன் அவர்களது குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. சாருக்கு இப்படி நடந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான் அவரை பத்திரமா பாத்துருக்கணும். அவருக்கு இப்படி ஆகணும் நான் நினைச்சு கூட பாக்கல என்று சொல்லி அழுதார். அப்பொழுது அங்கே வந்த ஒருவர் தனது கையில் வைத்திருந்த ஸ்டிக்கை வைத்து அந்த பட்லரின் முகத்தை மேலே தூக்கினார். அவரது கண்களில் கோபம் கொப்பளித்துக் கொண்டிருந்தது. கோபத்தில் ருத்ரமூர்த்தியாய் மாறி நின்றார். நிஷாந்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு என்று அதே கோபம் குறையாமல் கேட்டார். சார், ஈவினிங் 7 o'clock போல கிளப்புக்கு சரவணன் சில பேரை கூட்டிட்டு வந்தான். வந்த கொஞ்ச நேரத்துல சாரையும் கூட்டிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டான் என்று சொன்னார் அந்த பட்லர். யார் அந்த சரவணன் என்று அதே கோபம் குறையாமல் அவர் மறுபடியும் அந்த பட்லரிடம் கேட்டார். சார், சரவணன் வேலன் ஃபேமிலி சேர்ந்தவன். அதே நேரத்துல அவன் பீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசும் கூட என்று பட்லர் சொன்னார். அப்பொழுது பட்லருக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவர் அந்த பட்லரின் கன்னத்தை பதம் பார்த்தார். பட்லரோ தனது கன்னத்தை பிடித்துக் கொண்டு பயத்துடன் எதிரில் நின்று கொண்டிருந்தவரை பார்த்தார். ஜாய் பிராங்க்லினுக்கு கால் பண்ணு என்று கொலை வெறியுடன் சொன்னார். அவர் என்ன சொல்கிறார் என்று முதலில் புரியாத பட்லர் மறுபடியும் அவர் என்ன சொன்னார் என்று யோசித்து பார்த்தார். நிஜமாவே இவர் ஜாய்க்கு தான் போன் பண்ண சொன்னாரா என்று பட்லர் ஒரு நிமிடம் யோசித்தார். நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உடனே கால் பண்ணு, அதுவும் உன்னோட நம்பர்ல இருந்து கால் பண்ணு என்று சொன்னார். பட்லர் அந்த குடும்பத்திற்கு மிகவும் விசுவாசமாக இருந்தவர். நிஷாந்த் பிறந்ததிலிருந்து இப்பொழுது வரை அவர்தான் அவனை பார்த்துக் கொள்கிறார். கிட்டத்தட்ட அந்த குடும்பத்திற்கு அவர் பட்லராக வந்து 30 வருடங்கள் ஆகியிருந்தது. அவர் வந்ததிலிருந்து ஒரு நாளும் அவருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதில்லை. இன்று அவர் அவரது நிலையை எண்ணி வருந்தினாலும் மறுபடியும் நிஷாந்திற்கு இப்படியானதற்கு ஒரு வகையில் தானும் காரணம் என்ற குற்ற உணர்வும் அவருக்குள் இருந்தது. அதனால் அவர்கள் அடித்த அடியையும் பொறுத்துக் கொண்டார். ஓகே சார் என்று சொல்லிவிட்டு தனது செல்போனை எடுத்தவர் ஜாய் பிராங்க்லினுக்கு போன் செய்தார். போன் அட்டன் ஆனதும், மிஸ் ஜாய், இன்னைக்கு நிஷாந்த் இறந்து போயிட்டார் என்று நேரடியாக சொன்னார். என்ன, நீ என்ன சொல்ற? அந்த நிஷாந்த் இறந்துட்டானா? அந்த சைத்தான் ஒரு வழியா இறந்துட்டானா? எப்படியோ அவன் செத்துட்டான், அதுவும் நல்லதுக்குதான். சரி, அதுக்கு எதுக்கு எனக்கு போன் பண்ற? அழுக வேண்டியதானே என்று அவள் கேஷுவலாக சொன்னாள். உடனே அவர், நிஷாந்த் சாரோட மரணத்துல சரவணனும் சம்பந்தப்பட்டிருக்கான் என்று சொன்னார். என்ன, சரவணன் சம்பந்தப்பட்டிருக்கானா? இந்த சரவணன் இருக்கானே, சரியான ட்ரபிள் மேக்கர், சும்மாவே இருக்க மாட்டானா? அது சரி, அவன் சம்பந்தப்பட்டிருந்தானா? அது எதுக்கு எனக்கு போன் பண்ணி சொல்றீங்க என்று அவள் மறுபடியும் கேஷுவலாக கேட்டாள். அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தவருக்கு சற்று கோபம் வந்தது. பின்பு, சரவணன் பீனிக்ஸ் ஃபேமிலியோட வாரிசுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணோம். என்ன செய்வீங்களோ தெரியாது, நிஷாந்த் சாரோட மரணத்துக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தார். சார், நீங்க சொன்ன மாதிரியே பேசிட்டேன் என்று பட்லர் சொல்லி முடிக்கும் முன்பு அவருக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவர் அந்த பட்லரின் தலையை ஏதோ கோழி குஞ்சு திருகி போடுவது போல திருகி போட்டார். ராணா ஃபேமிலியை சேர்ந்த அனைவரும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றனர். அவ்வளவு பெரிய கொடூர சம்பவம் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடந்து முடியும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அங்கிருந்த பல பேர் பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டனர். எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை ப்ரொடெக்ட் பண்ணாம இருந்துட்டு அதையும் என்கிட்டயே சொல்லுவ என்று சொன்னவர் மறுபடியும் தனது கைகளாலேயே அவனது தலையை தனியாக எடுத்தார். பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த ஒருவனை அருகில் அழைத்தார். 30 வருடம் அந்த குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைத்தவரின் தலை தனியாக இருப்பதை பார்த்ததும் அங்கு வேலை பார்க்கும் அனைவரது உடலும் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. வேறு வழியின்றி ஒருவன் அவருக்கு மிக அருகில் சென்றான். இந்த தலைய பேக் பண்ணி ஜாய் பிராங்க்லினுக்கு அனுப்பி வைங்க. அப்புறம் அப்படியே மிஸ்டர் ஜோஷோட வீட்டு கதவுல நான் சொன்ன மாதிரி எழுதி ஒட்டுங்க. இன்னும் 3 நாளைக்குள்ள அவன் வந்து என்ன பார்க்கலனா அவனை சார்ந்த ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் என்னோட கையாலேயே கொன்றுவேன்னு எழுதுங்க என்று சொன்னார். ஜாய் தனது அறையில் சில திங்ஸ்களை எடுத்து பேக் செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளது அருகில் வந்த பட்லர் அவளிடம் எதையோ கொடுத்தார். மேம்,
உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்று சொல்லிவிட்டு அவளிடம் அந்த பார்சலை நீட்டினார். என்ன பார்சல் இந்த நேரத்துல? எப்ப வந்த பார்சல் இது? இங்க இருக்கிற யாருமே இதை ஓபன் பண்ணி பாக்கலையா என்று ஜாய் கேட்டாள். நோ மேம், இது ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாலதான் வந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன் என்று அவளின் பட்லர் சொன்னார். இந்த நேரத்துல எனக்கு யாரு கொரியர் அனுப்பினா? கொரியர் ஆபீஸ் கூட நேரம் மூடி இருப்பாங்களே என்று சொல்லிக்கொண்டு ஆர்வத்துடன் அந்த பேக்கேஜை ஓபன் செய்து பார்த்தவள் அதிர்ச்சியில் அலறினாள். ஆ, தலை! அது மனிதனோட தலை என்று கத்திக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். ஜாய் அப்படி அலறியதை பார்த்ததும் அவளது பட்லர் வேகமாக அந்த பேக்கேஜில் இருந்த தலையை பார்த்தார். ரத்தம் வழிந்த நிலையில் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வகையான ஸ்மெல்லுடன் அந்த தலை இருந்தது. அதை நன்று உற்று பார்த்தார். பின்பு, மேடம், இது ராணா குடும்பத்து பட்லரோட தலை என்று சொன்னார். என்ன, பட்லரோட தலையா? அத முதல்ல இங்கிருந்து கொண்டுட்டு போங்க, என்னால இந்த ஸ்மெல்ல தாங்க முடியல என்று சொல்லிவிட்டு வேகமாக பாத்ரூமிற்குள் சென்றவள் வாமிட் எடுக்க ஆரம்பித்தாள். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகியும் அந்த ஸ்மெல் அவளை சுற்றி இருப்பது போலவே இருந்தது. ஒரு வழியாக தாங்கிக் கொண்டு தனது முகத்தை கழுவினாள். பின்பு அந்த அறையை விட்டு வெளியேறியவள் மெதுவாக தனது இருக்கையில் வந்து அமர்ந்தாள். அப்பொழுது அவளது செல்போன் சினுங்கியது. தனது செல்போனை எடுத்து பார்த்தவள் அதில் வந்த ராணா ஃபேமிலியின் நம்பரை பார்த்ததும் பதறிப்போனாள். அவளது கைகள் நடுங்கியபடியே போனை அட்டன் செய்து காதில் வைத்தாள். ஹலோ ஜாய் மேம், எப்படி இருந்தது என்னோட கிஃப்ட்? பிடிச்சிருந்தா என்று எதிர்முனையில் இருந்தவர் சிரித்துக் கொண்டே கேட்டார். என்ன, பீனிக்ஸ் ஃபேமிலியவே மிரட்டி பாக்குறியா என்று கேட்டாள். ஐயோ மிஸ் ஜாய், இந்த ஹோல் சிட்டியவே நான் கண்ட்ரோல் பண்ணாலும் உங்க ஃபேமிலியை மிரட்டுற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. அது ஜஸ்ட் எங்களோட சின்சியாரிட்டி தான் என்று அவன் மறுபடியும் சிரித்துக் கொண்டே சொன்னான். அப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்காக எனக்கு போன் பண்ணின என்று அவள் மறுபடியும் கோபமாக கேட்டாள். வேற என்ன கேட்க போறேன்? பீனிக்ஸ் ஃபேமிலியோட இந்த ராணா ஃபேமிலியும் சேர்த்துக்குங்க. நாம 2 ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்து இந்த கோஸ்ட் டவுன் சிட்டியை ரூல் பண்ணலாம். எனக்கு தெரியும் இப்படித்தான் ஏதாவது சொல்வீங்கன்னு. ராணா ஃபேமிலியில இருந்து ஒரு உயிர் போயிருக்கு. அவ்வளவு சாதாரணமா உங்க ஃபேமிலியை நான் விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை உங்க ஃபேமிலியோட ஹையரான சரவணன் நிஷாந்த விட கொடூரமான முறையில சாகணுமா? நல்லா யோசிச்சு நீங்களே ஒரு முடிவெடுங்க. ஒண்ணு உங்க ஃபேமிலியோட எங்க ஃபேமிலியை சேர்த்துக்குங்க, இல்ல அந்த சரவணனோட உயிரை விட்டு கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தார். சரவணன் யாழினியை அவனது மரைன் ரிசார்ட்டில் பத்திரமாக தங்க வைத்தான். பின்பு தனது நண்பர்களுடன் இரவு டின்னரை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது செல்போன் ஒலித்தது. போனில் வந்த எண்ணை பார்த்ததும் சிரித்துக் கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான். ஹலோ மிஸ் ஜிம்சுகட்ட, என்ன அந்த அளவுக்கு மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க என்று சரவணன் சிரித்துக் கொண்டே கேட்டான். அதான, இவன்லாம் திருந்தவே மாட்டான். என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு வந்து என்ன மாதிரி பேச்சு பேசிட்டு இருக்கான் பாத்தியா என்று தன் மனதிற்குள்ளேயே அவனை திட்டினாள். பின்பு, நீ இப்ப எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டாள். நான் பீஸா சாப்பிட்டு இருக்கேன். ஏன், நான் என்ன பண்றேன் என்ன செய்யறேன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா என்று சரவணன் சிரித்துக் கொண்டே கேட்டான். எப்போதும் விளையாட்டுதான். இங்க பாரு, நான் சொல்றது கேளு. முதல்ல நீ இந்த கோஸ்ட் டவுன் சிட்டியை விட்டு எங்காவது தூரமா போயிடு. உனக்கு ஒரு போன் நம்பர் தர. இந்த பீனிக்ஸ் ஃபேமிலியோட வாரிசா உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. உனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப இந்த போன் நம்பரை நீ பயன்படுத்திக்கோ என்று சொன்னாள். 216 பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த எல்லா வாரிசுக்கும் மெயின் ஃபேமிலியில் இருந்து உதவி கேட்க எல்லா உரிமையும் இருக்கிறது என்று ரத்தினம் கூறி கேட்டிருக்கிறான் சரவணன். மெயின் ஃபேமிலி யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அவர்களின் வாரிசுகள் எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வந்தாலும் எப்படியாவது பீனிக்ஸ் குடும்பம் அதனை சரி கட்டி விடுவார்கள். என்ன ஜிம்சுகட்ட, உனக்கு என் மேல ரொம்ப அக்கறை போல என்று சிரித்தபடியே கேட்டான் சரவணா. அழைப்பின் எதிர்ப்புறத்தில் இருந்த ஜாய் கடுப்பில் நின்றிருந்தாள். நீ ஓவரா யோசிக்காத. நீ சாதாரண பீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசு. அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுவும் இல்லாம கோஸ்ட் டவுன்லயே நீ ஒருத்தன் தான் ரொம்ப தண்டமான காம்படிட்டர் என்று கடுகடுத்தாள் ஜாய். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன தண்டம்னு சொல்றா என்று நினைத்தான் சரவணா. பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் மாதிரி நீ ஸ்ட்ராங்கா இருந்தா நான் ஏன் உன்ன ஃபேமிலி கிட்ட ஹெல்ப் கேட்க சொல்ல போறேன்? உன்னை வச்சு ராணா ஃபேமிலி அழிக்க நினைக்கிற. நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிற தெரியுமா என்று கடுப்புடன் கேட்டாள் ஜாய். குமார் குடும்பத்தினர்களால் கூட இதில் ஒன்றும் செய்திட முடியாது. ஆனால் பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் ராணா குடும்பத்திற்கு நிகராக வரும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் இப்பொழுது ராணா குடும்பத்தின் கைகள் மெல்ல மெல்ல ஓங்கி இருந்தது.
ஒரே மாதத்தில் 500க்கும் மேற்பட்ட டாப் என்டர்பிரைசஸ் எல்லாம் ராணா குடும்பத்தின் கீழ் செயல்பட தொடங்கியது. ஆனால் ராணா குடும்பத்தினர்கள் எல்லாம் அண்டர் கிரவுண்ட் உலகில் தான் இருக்கிறார்கள். தொழிலில் அவ்வளவு திறமை இல்லை. அவர்களிடம் பணம் கொட்டி கிடந்தாலும் இவ்வளவு கம்பெனிகள் அவர்களிடம் இருப்பது சாத்தியமற்ற ஒன்று. இது எப்படி அவர்களால் முடிந்தது என்று ஜாய்க்கு தெரியவில்லை. அப்போ நீ சொல்றத வச்சு பார்த்தா எல்லாராலையும் ஹெல்ப் கேட்க முடியாது போல, வெறும் ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்கா என்று ஆர்வமாய் கேட்டான் சரவணா. ஜாய் எதுவும் கூறவில்லை. மெய்யாகவே ஒரே ஒரு ஸ்போர்ட் மட்டும்தான் இருந்தது. அதையும் அவள் சரவணனிற்கு கொடுத்தாள். ராணா ஃபேமிலி உன்னை பழிவாங்க எப்ப வேணும்னாலும் வருவாங்க. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. சீக்கிரமே கோஸ்ட் டவுன் ரத்த கலரி ஆக போகுது. சப்போஸ் நீ இதுல தோத்துட்ட அப்படின்னா உனக்கு இன்ஹெரிடன்ஸும் கிடைக்காது. அப்படின்னாலும் பரவாயில்ல விடு. இன்ஹெரிடன்ஸ் இல்லாமலையும் நல்ல லைஃப லீட் பண்ணலாம். பீனிக்ஸ் குடும்பம் எல்லாரையும் ட்ரெயின் பண்றதுல தான் போக்கஸ் பண்ணும். அதுவும் இல்லாம உனக்கு தான் உன் அப்பா இருக்காருல என்று நிலைமையை கூறினாள் ஜாய். இப்பொழுது சிறந்த தீர்வு பீனிக்ஸ் குடும்பம் செயலில் இறங்குவதுதான். அவர்கள் மட்டும் இதில் தலையிட்டால் நிச்சயமாய் ராணா குடும்பத்தை அழித்து விடுவார்கள். பீனிக்ஸ் குடும்பத்திற்கு பல நாடுகளையே அழிக்கும் சக்தி இருக்கிறது. சரி, நீயே சொல்லிட்ட, நான் அதை கேட்டுதானே ஆகணும். தேங்க்யூ. நான் போன் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். ஆனா நான் கால் பண்ண மாட்டேன் என சாதாரணமாக கூறினான் சரவணா. அதில் கடுப்பில் கண்களை சுழற்றினாள் ஜாய். இப்ப நீ வீம்பு பண்ணி ஒன்னு ஆக போறதில்ல என்று கூறி பட்டென்று அழைப்பை துண்டித்தாள். அடுத்த நொடியே வயிற்றிலிருந்து தொடங்கி தொண்டைக்கு பிரட்டிட உடனே வாந்தி எடுக்க பாத்ரூமிற்குள் புகுந்து கொண்டாள் ஜாய். போனை வைத்த சரவணா யாழினியை மரைன் கிளப்பிற்கு அனுப்பி வைத்துவிட்டு ரோட்டோர கடையில் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்தான். இரவு தாமதமாகி இருக்க அந்த இனிமையான இரவில் நிறைய காதலர்கள் அங்கு தங்கள் காதல் உலகில் பறந்து கொண்டிருந்தனர். இதனை பார்க்க அவனுக்கு அவனின் தாரிகா நினைவு வந்தது. கும்பிடு போன தெய்வம் குறுக்கே வந்தது போல அவனை தேடிக்கொண்டு அங்கு வந்தாள் தாரிகா. அவளை கண்டதுமே அவனுக்கு அடித்திருந்த போதை அனைத்தும் இறங்கியது. தாரிகா, இங்க என்ன பண்ற என்று ஆச்சரியமாய் கேட்டான். அதற்கு பதில் சொல்லாமல் கலங்கிய விழிகளுடன் நின்றாள் தாரிகா. கண்ணை சிமிட்டினால் தாரை தாரையாக ஊற்றிவிடும் போல் இருந்தது. அதில் பதறி எழுந்தவன் அவளை இழுத்து அணைத்துக் கொண்டான். தாரிகா மேலும் விசும்ப அவளை பிரித்து கண்களை துடைத்து விட்டான் சரவணா. ஏன் அழற என்று கெஞ்சலாக கேட்டான் சரவணா. நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில இப்ப மாட்டிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா என்று கோபமாக கேட்டாள். அப்பொழுதுதான் அவனுக்கு விஷயம் புரிந்தது. ஆனால் தாரிகாவிற்கு இவ்வளவு சீக்கிரம் இது தெரியும் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. சேரில் அமர்ந்த சரவணா அவளை இழுத்து அவன் மடியில் அமர்த்திக் கொண்டான். அதில் தாரிகா துள்ளி எழுந்திட பார்க்க உட்கார்ந்து பேசுவோம் என்று அவளை இடையோடு கட்டிக்கொண்டான். ஏன் அந்த சேர்ல உட்கார்ந்தா பேச முடியாதோ என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் தாரிகா. அதில் லேசாய் சிரித்தவன் அவள் தோளில் முகத்தாடையை பதித்தான். தாரிகா அவள் கையில் இருக்கும் கார்டை அவனிடம் நீட்டி, இதுல 15 லட்சம் இருக்கு என்றாள். அதுக்கு என்ன என்று புரியாமல் கேட்டான் சரவணா. தாரிகாவிற்கும் சரவணனுக்கும் இடைப்பட்ட இந்த சில நாட்களில் சண்டைதான். இதற்கு காரணமான புண்ணியவதி நிவேதிதா. அவள் வெறுப்பேற்றியதில்தான் தாரிகா பொறாமையில் பொங்கிவிட்டாள். சரவணனிற்கும் அவளை சமாதானம் செய்ய நேரம் சரியாய் அமையவில்லை. அவன் பேச சென்றாலும் அவள் தவிர்த்து கொண்டே இருந்தாள். இன்றாவது சமம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ராணா ஃபேமிலியில இருந்து கொடுத்தாங்க என்று தாரிகா கூற அதிர்ந்தான் சரவணன். இவ்வளவு சீக்கிரத்தில் தாரிகாவை கண்டுபிடித்து விட்டார்களா என்று தோன்றியது. என்ன சொன்னாங்க என்று அவசரமாய் கேட்டான். பெருசா ஏதோ சொல்லல. அவங்க கீழே இருக்கிற கம்பெனில நான் ஜாயின் பண்ணி டிபர்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. பணத்தை எடுத்துக்க சொன்னாங்க. நான் எடுத்துக்கல. கடைசியில கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒத்துக்கிற வர டெய்லி வருவாங்களாம். இதை விட 10 மடங்கு அதிகமா கொடுப்பாங்களாம். ரொம்ப நாள் இழுத்தடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்று பயந்த குரலில் கூறினாள் தாரிகா. ராணா குடும்பத்தினர்கள் அவசர புத்திக்காரர்கள். இது வெறும் வார்னிங் தான். சரவணன் இதற்கு மேலும் அவர்களை எதிர்த்தால் என்ன நடக்கும் என்று அவனுக்கு சாம்பிள் காட்டியிருக்கிறார்கள். நமக்கு பணம் கிடைச்சா நல்லதுதானே என்று சிரித்தான் சரவணா. என்ன பேசுறனே? ராணா ஃபேமிலி ஜோஷ கோஸ்டோன் முழுக்க தேடிட்டு இருக்காங்க. ஜோஷாலேயே அவங்கள சமாளிக்க முடியல. பிளீஸ் எனக்காக நீ ராணா ஃபேமிலி கிட்ட பிரச்சனை பண்ணாம இருக்கியா? அவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க என்று பதட்டத்துடன் கூறினாள் தாரிகா. அவளுக்கு சரவணன் மீது இருந்த கோபம் அனைத்தும் போனது. சரவணா சேரில் சாய்ந்து அமர்ந்திருந்தவன் அவளை நெஞ்சோடு கட்டிக்கொண்டான். அவளின் தலையை பரிவாக வருடினான். நீ கவலைப்படாத, நான் இதை பாத்துக்கிறேன் என்று சமாதானம் செய்தான் சரவணா. தாரிகா உடனே மறுப்பாக தலையசைத்தாள். இல்ல, என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியல. இந்த நேரத்தில் உனக்கு என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. பிளீஸ் நீ ராணா ஃபேமிலி கிட்ட பேசி
இதோட ஸ்டாப் பண்ணு என்று கலங்கிய விழிகளுடன் கூறினாள் தாரிகா. அவள் முடிவில் பிடிவாதமாயிருந்தாள். சரவணன் இப்படி ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டு தவிப்பதை அவளால் பார்க்க முடியவில்லை. அவங்க ஏன் என்ன டார்கெட் பண்றாங்கன்னு தெரியுமா என்று அமைதியாய் கேட்டான் சரவணா. மறுபாக தலையசைத்தாள் தாரிகா. அவளுக்கு எப்படி தெரியும்? நிஷாந்த கொன்னுட்ட என்று சலனம் இல்லாமல் கூறினான். அதில் தாரிகா உடல் பயத்தில் நடுங்கியது. அவனை நம்ப முடியாமல் பார்த்தாள். என்ன சொல்றனே என்று திணறினாள். சரவணா, நீ என்று அவள் முழுதாய் கேட்க முன்பே, நான் அவனை கொல்லலனா அவன் மித்ராவை சும்மா விட்டுருக்க மாட்டான் என்றான். உடனே தாரிகாவின் மனம் இறுகியது. இதயத்தை யாரோ கத்தியால் கீறுவது போல் வலியை உணர்ந்தாள். எந்த பெண்தான் தன்னவன் வேறொருவளுக்காக கொலை செய்திருக்கிறான் என்று கேட்டு சும்மா இருப்பாள்? மித்ரா மீது அவளுக்கு அக்கறை இருக்கிறதுதான், இல்லை என்று இல்லை. அவளால் பேசவும் முடியாது. அவளுக்கென்று யாரும் இல்லை என்று அவள் மீது கரிசனம் உண்டு. ஆனால் சரவணன் மித்ராவிற்காக என்று கூறியதிலே அவள் மூளை நின்றது. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறியவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அவன் நெஞ்சிலிருந்து நிமிர்ந்தவள் அவன் நெஞ்சிலை குத்தினாள். நான் உன்கிட்ட பேசவே வந்திருக்க கூடாது, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, போ என்று சட்டென்று வெடித்து அழ ஆரம்பித்தவள் அவன் தொடையில் வந்த கோபத்தில் நறுக்கென்று கிள்ளினாள். அவள் அழுகையில் அதிர்ந்திருந்தவன் அவள் கிள்ளியதில் வலியில் துடித்தான் சரவணா. தாரிகா எழுந்து சென்றிட வேகமாய் சரவணனிடம் ஓடி வந்தான் ஜஸ்டின். இங்கேயே அசமஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்க, எழுந்து போய் சமாதானம் பண்ண என்று பரபரத்தான். நான் என்ன வேணும்னா போகாம இருக்கேன், கிள்ளிட்டா என்று வலியில் முணங்கினான் சரவணா. ஜஸ்டினுக்கு சிரிப்புத்தான் வந்தது. கொஞ்ச நாளைக்கு அவ மேலையும் அவ ஃபேமிலி மேலையும் கண்ணு வச்சுக்கோ என்று ஜஸ்டினிடம் கூறினான் சரவணா. அதே நேரம் அங்கு வேகமாய் ஓடி வந்தார் ஹரிஷ். மிஸ்டர் ஜோஷ் மாட்டிக்கிட்டாரு. நிஷாந்த் அப்ப ஜோஷ கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான் என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினார். 217 சரவணா ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினான். மிஸ்டர் ஜோஷை பிடித்து விட்டார்கள். ராணா குடும்பம் இருக்கும் ஆத்திரத்தில் அவர்கள் நிச்சயமாக ஜோஷை உயிருடன் விட மாட்டார்கள். ராணா ஃபேமிலிக்கும் ஜோஷை கொல்வதன் மூலம் அவர்கள் அதிகாரம் இன்னும் மேலே உயரும். இப்படிப்பட்ட சூழலில் ஜோஷை காப்பாற்றுவது மிகவும் கடினம். சரவணனின் தந்தை ஜோஷை அறிமுகப்படுத்தியதிலிருந்து என்ன நேர்ந்தாலும் உடனே அவன் முன் தோன்றிவிடுவார் ஜோஷ். ஹரிஷ் இன்னும் கோபத்தில் இருந்தார். இது சாதாரண விஷயம் இல்லை. என்னதான் ஜோஷின் அதிகாரம் கோஸ்ட் டவுனில் ஓங்கி இருந்தாலும் ராணா ஃபேமிலி முன்பு அவர் ஒன்றுமில்லை. இதில் நிஷாந்தின் தந்தை விகாஷ் ராணா முன்பு ஜோஷ் எல்லாம் ஒரு ஆளே இல்லை என்று வதந்தி உலாவிக் கொண்டிருக்கிறது. இதில் இன்று நடந்ததை பார்க்க அங்கு வந்த வதந்தி உண்மை போலும் என்று தோன்றியது. இப்ப என்ன பண்ண போறோம் என்று கண்கள் சிவக்க கேட்டார் ஹரிஷ். மிஸ்டர் ஜோஷ கான்டாக்ட் பண்ண பாருங்க என ஜஸ்டினிடம் கூறினான் சரவணன். நம்மளால அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. ஜோஷ் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா இந்நேரம் அவரை புதைக்க இடம் தேடிட்டு இருப்பாங்க என்றார் ஹரிஷ். அவரோட செல் கடைசியா எங்க ஆஃப் ஆகி இருக்குன்னு பாருங்க. எனக்கு என்னமோ அவங்க நிஜமாவே ஜோஷ பிடிச்சிட்ட மாதிரி தான் தோணுது. நான் உடனே பாக்குறேன் என்று கூறினான் ஜஸ்டின். உடனே அவன் போனை எடுத்து ஒருத்தருக்கு தகவலை சொன்னான். சிறிது நேரத்திலேயே அவனுக்கு வேண்டிய தகவல் கிடைத்தது. கிடைச்சிருச்சு. மிஸ்டர் ஜோஷோட லொகேஷன் முன்னாடி எங்க இருந்துச்சோ இப்பவும் அங்கேதான் இருக்கு. ஒண்ணு ராணா ஆளுங்க ஜோஷ கண்டுபிடிக்காம இருக்கணும், இல்லனா மிஸ்டர் ஜோஷ் போன அங்கேயே போட்டுட்டு அவரை தூக்கிட்டு போயிருக்கணும் என்றான் ஜஸ்டின். சரவணா பேசுவதற்கு முன் அவனின் போன் அடித்தது. அழைப்பை ஏற்று பேசியவனின் விழிகள் அதிர்ச்சி நிறைந்திருந்தது. எதிர்ப்புறத்தில் சொன்ன தகவல் அவனை திகைப்பிற்கு உள்ளாக்கியது. என்னாச்சு? அதில் ஒரு நொடி தயங்கினான் சரவணா. ரத்னம் தான் கால் பண்றாரு. மரீன் கிளப்ல இருந்து ஒருத்தர் விலகிட்டாராம். இதை கேட்ட இருவருமே பெரிதாய் அதிர்ந்தார்கள். ஜஸ்டினுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஊரில் இருக்கும் அனைத்து கம்பெனியும் மரீன் கிளப்பில் சேர துடிக்கிறது. பிரிஸ்கோ போன்ற பெரிய கம்பெனியை தவிர்த்து மற்ற அனைத்து கம்பெனிக்கும் மரீன் கிளப்பில் சேருவது கனவாக இருக்கும். அப்படி இருக்கையில் இப்பொழுது கிளப்பின் கோல்டன் மெம்பர்ஷிப் கார்டு வைத்திருக்கும் ஒருவர் விலகி இருக்கிறார். இன்னும் என் அப்பா ஏன் திரும்ப வரல என்று புருவம் சுருக்கினான் சரவணா. கிளப்பில் இருந்து விலகியதற்கான காரணம் ராணா குடும்பத்து வேலைதான் என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். அவர்களை தவிர வேறு யாராலையும் கோல்டன் மெம்பர்ஷிப் கார்டை வைத்திருப்பவர்களை வற்புறுத்திட முடியாது. இது வெறும் ஆரம்பம்தான். இது இன்னும் தொடர்ந்தால் நிலைமை கைமீறி சென்றுவிடும். சரவணன் எதிர்பார்த்தது போலவே அடுத்த சில மணி நேரத்திற்கு ரத்தினத்தின் செல் ஓயாமல் அடித்தது.
எல்லாம் மெரின் கிளப்பில் இருந்து விலகுவதை பற்றித்தான் கூறினார்கள். ரத்தினத்தால் ஒரு நொடி கூட கண்ணசிர முடியவில்லை. மெரின் கிளப்பை துவக்கி வைத்தது சரவணனின் தந்தைதான். ஆனால் இதுவரை அந்த மனிதர் வந்ததே இல்லை. இது இப்படியே போனால் மெரின் கிளப் ஒரு நிலையில் இருக்காது. ஒரே இரவில் பாதி பேர் மெரின் கிளப்பில் இருந்து வெளியேறியிருந்தார்கள். ரத்தினம் பயந்து விட்டார். முதல் முறை அவர் தூக்கம் இல்லாமல் தவித்தார். சார், இது இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம பீனிக்ஸ் ஃபேமிலி கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு முன்னாடியே நாம எல்லாத்தையும் இழந்துருவோம் என்று மிகவும் வருத்தத்துடன் கூறினார். சரவணனருக்கும் இது தெரியும், மெரின் கிளப் அழிவின் விளிம்பில் இருக்கிறது என்று. மீதம் இருக்கும் மெம்பர்ஸ்கள் அனைவரும் மெரின் ரிசார்ட்டில் கூடிவிட்டார்கள். அவர்களுக்கு பிரச்சனை செய்யும் எண்ணம் இல்லை. காரணம் கேட்டார்கள். சார், இது நமக்கான டிராப். நம்மளால இப்போதைக்கு மெரின் ரிசார்ட்டுக்கு போக முடியாது. இங்க வந்து இருக்கிறவங்க எல்லாருமே டாப் பிசினஸ்மேன்ஸ். ஒரு பிசினஸ்மேனுக்கு தேவை அவங்க ப்ராஃபிட் மட்டுமே. இவங்க எல்லாம் இனி எவ்வளவு நேரம் கிளப்ல மெம்பரா இருப்பாங்கன்னு தெரியல என்றார் ரத்தினம். இதற்கெல்லாம் காரணம் ராணா ஃபேமிலி தான் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். சரவணனை கவுக்க அவர்கள் பெரிய ஆட்படையையோ பண செலவையோ பயன்படுத்தவில்லை. ஒரு பக்கம் நிறைய ஆட்களை பயன்படுத்தினால் பணம் அதிகமாய் செலவாகும். அதே நேரம் அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அதனால் அவர்கள் இந்த வழியில் சரவணனை கவுக்க நினைக்கிறார்கள். அவர்களுக்கு சரவணன் அனைத்தையும் இழந்து நிற்க வேண்டும். பீனிக்ஸ் குடும்பத்தின் கரிசனம் கூட அவனுக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். இந்த செய்தி வேகமாய் பரவத் தொடங்கியது. ராணா ஃபேமிலியின் அடி மரண அடியாய் இருந்தது. இதை எல்லாத்தையும் விட சரவணனையும் மற்றவர்களையும் பெரும் அதிர்ச்சிக்கு உண்டாக்கிய செய்தி, ராணா குடும்பத்தில் இன்று இரவு ஒரு பேங்க்வெட் நடந்ததுதான். அவர்கள் வெறும் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸை மட்டும்தான் அழைத்திருந்தார்கள். பிரிஸ்கோ என்டர்பிரைசஸை சேர்ந்த அனைவரும் கலந்து கொண்டார்கள். ஆரா மட்டுமில்லை, அங்கிருக்கும் மேனேஜர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டனர். நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க என்ற செய்தியை பார்த்து எரிச்சலில் கூறினார் ஹரிஷ். சரவணா அவரை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு செய்தியை நன்றாக உற்று பார்த்தான். போனை வாங்கி நன்றாய் படத்தை உற்று பார்த்தான். யார் இருக்கான் பாரு என்று ஜஸ்டின் கையில் போனை திணித்தான் சரவணா. விக்ரமும் மெல்ல வந்து போனை எட்டி பார்த்தான். அதில் அதிர்ந்தவர் மறுப்பாய் தலையசைத்து, இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல, என்ன நம்புங்க, நான் சொன்ன வேலையை சரியா பண்ணேன் என்று பதறினார். போனில் விக்ரம் பார்த்தது நிஷாந்தை தான். அவன் சாகவில்லை, மாறாக பேங்க்வெட்டில் நடுநாயகமாக நின்று கொண்டிருந்தான். இது இம்பாசிபிள். அவனால தம் கட்டி தண்ணிக்குள்ள இருக்க நினைச்சாலும் 5 நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியாது. நான் முழுசா 5 நிமிஷம் அங்க நின்று பாத்துட்டு தான் வந்தேன் என்று பேயை பார்த்தது போல் கூறினார் விக்ரம். அவரால் இதனை நம்பவே முடியவில்லை. ஜஸ்டின் பேச்சற்று நின்றான். விக்ரம் அவர் மீது தப்பு இல்லை என்று நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். நீ என்ன யோசிக்கிற என்று சரவணா ஜஸ்டினை பார்த்து கேட்டான். அதில் மறுப்பாக தலையசைத்தான் ஜஸ்டின். நிஷான் சாதாரண மனுஷனா இருந்திருந்தா அவனால கண்டிப்பா படைச்சிருக்க முடியாது. ஆனா எனக்கு என்னமோ அவன் சாதாரண ஆளுன்னு தோணல. நம்ம ஹாஸ்பிட்டல்ல அந்த பிளாக் கோட் போட்ட டாக்டர் பார்த்தோமே, அவன மாதிரி தான் இவனும். ஐ மீன், அந்த ஆளும் நிஷாந்த் நடவடிக்கையும் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு பாரு. சட்டென்று அவனுக்கே லேசாய் பயம் கவ்வியது. இம்முறை ராணா ஃபேமிலியை மிகவும் குறைத்து மதிப்பிட்டு தவறு செய்து விட்டார்கள். அவர்களிடம் அண்டர் கிரவுண்ட் ஆட்கள் மட்டும் இல்லை, நிறைய திறமையானவர்கள் இருக்கிறார்கள். இதை டீல் பண்றது கஷ்டம். ராணா குடும்பம் தலைமுறையா மார்ஷல் ஆர்ட்ஸ பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்கன்னு கேள்விப்பட்டேன். முன்னாடி அவங்க கிட்ட பணம் இல்லாதப்போ அவங்க கூஸ் டவுன்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல நடத்திட்டு வந்திருக்காங்க என்றார் ஹரிஷ். விக்ரம் தன் மீதே பழி போட்டுக் கொண்டு இருந்தார். தாம் மட்டும் சரியாக நிஷாந்தை சுட்டு இருந்தால் இந்நேரம் நிலைமை இப்படி ஆயிருக்காது என்று புலம்பிக் கொண்டிருந்தார். நீங்க உங்க மேல பழி போட்டுக்காதீங்க, இதுல உங்க தப்பு இல்ல என்று விக்ரமின் தோளை தட்டினான் சரவணா. இப்பொழுது நிஷாந்த் உயிருடன் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர்களுக்கு இந்த நிலைமைதான் வந்திருக்கும். அந்நேரம் ரத்தினம் மீண்டும் சரவணனருக்கு அழைத்தார். இப்பொழுது விடிந்திருந்தது. இரவு முழுவதும் அவர் தூங்கவில்லை. சார், திரும்பவும் இப்ப போனவங்க எல்லாரும் மெரின் கிளப்புக்கு வராங்க. நைட் விளக்கம் கேட்டவங்க எல்லாரும் கிளப்பை விட்டு போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நேத்து லெப்ட் ஆகி போன சில பேர் கூட திரும்ப ஜாயின் பண்ணலாமான்னு கேக்குறாங்க என்றார் ரத்தினம். அவரின் அனுபவத்திற்கு இங்கு என்ன நடக்கிறது என்று தெளிவாய் தெரிந்தது. இதே மற்றவர்களாக இருந்தால் இந்நேரம் மகிழ்ந்திருப்பார்கள். ஆனால் ரத்தினம் அப்படி இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டான் சரவணா. சார், ராணா ஃபேமிலி அவங்களோட ஆதிக்கம் என்னன்னு காட்டுறாங்க. அவங்க நினைச்சா நம்ம விதியை மாத்த முடியும்னு சொல்றாங்க என்றார் ரத்தினம். இப்படிப்பட்டவர்களை அவர் இதுவரை பார்த்ததில்லை. அவரை இப்பொழுது பீனிக்ஸ் குடும்பத்தின் உதவியை நாட வேண்டுமோ என்று யோசித்தார்.
சரவணா என்று அவனின் பெயரோடு அதிர்ச்சியில் அழைத்த ஹரிஷ் அவனிடம் போனை காட்டினார். செய்தியில் ஆரா நிஷாந்தை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக ஓடியது. அதுக்குள்ள ராணா ஃபேமிலியும் பிரிஸ்கோவும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா என்று அதிர்ந்தான் சரவணா. மற்றவர்கள் அனைவரும் பெரும் குழப்பத்தில் இருக்க அங்கு வந்தாள் யாழினி. ஆரா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க என்றாள். 218 ஆரா மித்ரா எங்க பார்க்கணும் என்று ஆச்சரியமாகவும் அதே நேரம் மகிழ்ச்சியுடனும் கேட்டான் சரவணா. ஆனால் ஏதோ சரியில்லை என்று அவன் உள்ளுணர்வு கூறியது. யாழினி சொன்னவரை ஆரா பிரிஸ்கோ என்டர்பிரைசஸில் மிக உயர் பதவியில் இருக்கிறார். ஜோயும் அவள் பீனிக்ஸ் குடும்பத்தின் இன்னொரு வாரிசு என்று உறுதிப்படுத்தியிருக்கிறாள். அவள்தான் மித்ராவாக இருப்பாளா என்ற சந்தேகம் அவனுக்கு தோன்றியது. இதில் மித்ராதான் அவளாக இருந்தால் அவளிடம் அவ்வளவு அதிகாரமும் பலமும் இருக்கையில் தன்னிடம் மீண்டும் நட்பு கொண்டாடி வரமாட்டாளே என்று யோசித்தான். இன்னைக்கு நைட் 9 மணிக்கு பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ்ல உங்களை அவங்க மீட் பண்ணுவாங்க என்று கூறியவளின் குரல் தோய்ந்தது. ஒரு நொடி நிறுத்தினாள். மேலும் சொல்லலாமா வேண்டாமா என்ற யோசனை அவளுக்கு. என்ன காப்பாத்தினதுக்காக ஆரா உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனாலும் நீங்க அவங்க காம்படிட்டர் தானா? என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி என்றாள் யாழினி. அவளின் வார்த்தைகள் சரவணனின் இதயத்தை நொறுக்கியது. இதிலே ஆராவிற்கு வேறு எண்ணம் இல்லை என்று புரிந்தது. என்று இயல்புக்கு உடனே மாறினான் சரவணா. தாரிகா அவள் வீட்டிற்கு திரும்பினாள். வீட்டின் உள்ளே நுழையும் முன்பு யாரோ வெளியிலிருந்து தன்னை நோட்டம் விடுவது போல் தோன்றியது அவளுக்கு. ஏற்கனவே பயங்கர கடுப்பில் இருந்தாள். இதில் இது வேறு. நேராக அவள் அறைக்கு உள்ளே விறுவிறுவென்று சென்றவள் மெத்தையில் பொத்தென்று விழுந்து போர்வையால் போர்த்திக் கொண்டாள். அவளின் முகம் சரியில்லாமல் இருப்பதைக் கண்டு லக்ஷ்மி அவள் அறைக்கு சென்றார். என்னாச்சு என்று கேட்டார் லக்ஷ்மி. தாரிகா எந்த பதிலும் கூறாமல் அசையாமல் படுத்திருந்தாள். அவள் அழவில்லை, மாறாக பெரும் அமைதியாயிருந்தாள். சிறிது நாட்களுக்கு முன் அவள் சரவணனிடம் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தாள். ஆனால் இன்று அப்படியில்லை. சரவணன் வாயிலிருந்து மித்ரா பெயரை கேட்டதும் அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது. மெத்தையில் புரண்டவள் போனை எடுத்து மித்ராவிற்கு அழைத்தாள். ஆனால் அழைப்பு செல்லவில்லை. போனை மெத்தையில் விசிறி எடுத்து எழுந்தாள். அறை உள்ளே குட்டி போட்ட பூனை போல நடந்தவள் சரவணனை மனதில் திட்டிக் கொண்டிருந்தாள். யாழினி சொன்னதை கேட்டு சரவணா உடனே பிரிஸ்கோ என்டர்பிரைசஸுக்கு சென்றான். பில்டிங் இருக்கும் தெரு முழுவதுமே பொக்கேவால் நிரம்பியிருந்தது. செய்தியில் திருமணத்தை பற்றி கேள்விப்பட்டதும் உடனே பல்வேறு கம்பெனிகளிலிருந்து வாழ்த்து மடலும் பொக்கேவும் குவிந்திருந்தது. இதனால் பாதி கோஸ்டவுன் அவர்களின் கையில் இருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் மொத்தத்தையும் சுற்றி வளைத்து விடுவார்கள். ராணா குடும்பத்தினர்களை பொறுத்தவரை அவர்கள் வென்று விட்டார்கள். பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் தோற்றுவிட்டது. அவர்கள் நினைத்ததற்கு மேல் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. சரவணா பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ்க்கு கிளம்பினான். ஆனால் அவனை வழிமறித்தான் ஜஸ்டின். உன்னை அங்க வர வைக்கிறது தான் அவங்க எண்ணம் என்று அக்கறையுடன் கூறினான். நீ கவலைப்படாத, இது டிராப் இல்ல என்று ஆறுதலாய் கூறினான் சரவணா. யாழினி மீது அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் சுத்தி ராணா ஃபேமிலி ஆளுங்க எங்க வேணாலும் இருப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பா போகணும்னா நானும் உங்களோட வரேன் என்றார் ஹரிஷ். அட, எனக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க எல்லாம் ராணா ஃபேமிலியை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, ஒரு துரும்பு கூட விட்டு வைக்காதீங்க என்று அமைதியான குரலில் கூறினான் சரவணா. அதன்பின் ஒரு டாக்ஸியை பிடித்துக் கொண்டு அங்கு விரைந்தான். மித்ரா அவளை நீண்ட நாட்களாக அவன் சந்திக்கவில்லை. அவன் மனதில் குற்ற உணர்வு அவனை அரித்தது. அவனை பொறுத்தவரை மித்ரா ஏழை பெண், வாய் பேச முடியாதவள், சுயமாக சம்பாதிக்க ரோட்டோரத்தில் கடை போட்டவள் என்பதுதான். பிரிஸ்கோவிற்கு செல்லும் வழி நெடுகிலும் அவன் அவளை பற்றியே சிந்தித்துக் கொண்டே சென்றான். அவன் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸில் இறங்கிட அங்கு ராணா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். மிகப்பெரிய சண்டை துவங்க உள்ளது. பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் ராணா ஃபேமிலியை விட வேறுபட்டது. இருவருக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. சரவணா லாபியின் உள்ளே நுழைந்திட சென்ற முறையை விட வித்தியாசமாய் அவனை நடத்தினார்கள். சென்ற முறை சரவணனால் உள்ளே சென்றிட முடியவில்லை. இம்முறை ஒரு பெண் அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தாள். மிஸ்டர் சரவணா என்று அவனை கண்டதும் கேள்வியாக கேட்டாள் அவள். அதில் சம்மதமாய் தலையசைத்தான் சரவணா. ஆரா உங்களுக்காக 49th ஃப்ளோர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அன்னைக்கு யாழினியை காப்பாத்தினதுக்காக தேங்க்ஸ்.
நான் அவ ஃப்ரெண்டு. அன்னைக்கு மட்டும் நீங்க இல்லனா இன்னைக்கு அவ உயிரோடய இருந்திருக்க மாட்டா என்று நன்றி உணர்வோடு கூறினாள். இனி ஒண்ணும் இல்ல, சோ கவலைப்பட வேண்டாம் என்றான் சரவணா. அதில் அந்த பெண் சரவணனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாய் கூறுகிறான் என்று பார்த்தாள். அவன் எதிர்த்தது ராணா குடும்பத்தை என்று அவனுக்கு தெரியுமா இல்லையா என்று யோசித்தாள். அதற்கு மேல் அவள் சரவணனை பற்றி சிந்திக்கவில்லை. தன் தோழியை காப்பாற்றினானே என்று நன்றியுடன் பார்த்தாள். சரவணனை அந்த தளத்திற்கு அழைத்து சென்றாள். கட்டிடத்தின் உள்கட்டமைப்பு எல்லாம் மரைன் ரிசார்ட்டை விட உயர்வாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. இந்த புளோர் தான் மிஸ்டர் சரவணா, நான் கிளம்புறேன் என்று கூறி மீண்டும் கீழே சென்றாள். அந்த மொத்த புளோரிலும் ஒரே ஒரு அறைதான் இருந்தது. தூரத்தில் ஒரு அழகிய பெண் கண்ணாடி தடுப்பு வழியே நகரத்தின் அழகை வெறித்துக் கொண்டிருந்தாள். ரசிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. அவள்தான் ஆரா. வெள்ளை மற்றும் நீலம் கலந்த புளோரல் பிரிண்டட் உடையை அணிந்திருந்தாள். சரவணா அமைதியாக அந்த அறைக்கு உள்ளே நுழைந்தான். அமைதியாய் அவளை பின்னிருந்து பார்த்தான். நிச்சயம் அது மித்ராதான் என்று அவன் மனம் சொன்னது. பின்னாடி இருந்து பார்க்கையிலேயே தெரிந்தது. ஆனால் அவள் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸில் இவ்வளவு பெரிய பதவியில் இருப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இப்போது இருக்கும் மித்ரா மிகவும் நேர்த்தியாக உடையணிந்திருந்தாள். அவளின் ஆளுமை தோற்றம் 10 அடி தள்ளி இருந்தும் அவனால் உணர முடிந்தது. யூனிவர்சிட்டியில் இருந்தவளுக்கும் இப்பொழுது இருப்பவளுக்கும் பெரும் வித்தியாசம் இருந்தது. முன்பு மித்ராவை அனைவரும் பாவமாகவும் அதே நேரம் இளக்காரமாகவும் பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது இருப்பவள் மற்றவர்களின் கண்ணிற்கு மிக உயர்வாக இருக்கிறாள். சரவணா பின்னே இருந்து அரை மணி நேரமாக மித்ராவை பார்த்து கொண்டிருந்தான். மித்ராவும் இதனை உணராமல் நதியை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த இடத்திலிருந்து பார்த்தாள். நதி அழகாய் தெரியும். இங்கு வேலை பார்க்க மித்ராவிற்கு பிடிக்கும். இந்த அமைதியான சூழலையே அவள் விரும்பிடுவாள். ஒரு வழியாக அரை மணி நேரம் கழித்து திரும்பினாள் மித்ரா. முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா என்று புன்னகையுடன் கேட்டபடியே கைகளை நீட்டினான் சரவணா. யூனிவர்சிட்டியில் இருவருமே மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள். மித்ரா ஊமை என்பதாலும் சரவணன் ஏழை என்பதாலும் அதனால் இருவருமே ஒருவருக்கொருவர் ஆறுதலானார்கள். முன்பு பார்த்ததை விட மித்ரா இப்பொழுது இன்னும் அழகாக இருந்தாள். அவளின் உடையும் மிகவும் எளிமையாக இருந்தது. அவளின் பழைய பழக்கம் அவளை விட்டு போகவில்லை போலும் என்று நினைத்தான் சரவணா. எனக்கு தெரியும் உன்னால பேச முடியாதுன்னு என்று அவளை பார்த்த மகிழ்ச்சியில் கூறினான் சரவணா. இதில் தாரிகாவுடன் ஏற்பட்ட சண்டையே மறந்தது அவனுக்கு. மித்ராவின் டெஸ்குக்கு வந்தவன் ஒரு பேப்பரையும் பேனாவையும் அவளிடம் கொடுத்தான். மித்ரா அதிர்ச்சியுடன் சரவணனை பார்த்தாள். அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அந்நேரம் சரியாக அவளின் அறை கதவு திறக்கப்பட்டது. உள்ளே வந்தது சக்கரவர்த்தி குடும்பத்தின் 5வது மகன் தருண். மித்ரா போலாவா என்று கூறியபடியே உள்ளே நுழைந்தான் தருண். சரவணனை அங்கு கண்டதும் அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே விழுந்தது. நீ எப்படி இங்க வந்த என்று கேட்டான் தருண். அவனுக்கு தெரியும் ராணா குடும்பத்துடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு சரவணனும் ஒரு காரணம் என்று. அவனை கண்டு அவனால் ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த பிரச்சனைக்கு பிரிஸ்கோ மீதுதானே பழி விழுந்தது. ராணா குடும்பத்தை பொறுத்தவரை மித்ரா மட்டும் நிஷாந்தை பார்க்க மறுக்காமல் இருந்திருந்தால் அவன் லாபியில் இருந்திருக்க மாட்டான். இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எல்லாவற்றிற்கும் சரவணன் தான் காரணம் என்றதும் அவன் மீது பாய்ந்தான் தருண். சரவணா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்கேயே நீ வந்திருப்ப என்று பல்லை கழித்தான். செக்யூரிட்டி மேல வாங்க, இவனை இழுத்துக்கிட்டு போய் ராணா ஃபேமிலி கிட்ட விட்டுருங்க என்று கத்தினான் தருண். மித்ரா முழிப்பதை பார்த்தவன் அவள் பக்கம் திரும்பினான். ஓஹோ, எனக்கு இப்ப புரியுது. நீ மித்ராவை தேடிதானே வந்த, நீங்க கிளாஸ்மேட்ல என்று சத்தமாய் சிரித்தான் தருண். மித்ரா, நீயா இவனை இங்க வர சொன்ன என்று அவளை பார்த்து கேட்டான். மித்ராவால் பதில் சொல்ல முடியவில்லை. இது சாதாரணமாய் முடியாது என்று அவளுக்கு தெரியும். அமைதியாய் தலையசைத்தாள் மித்ரா. மித்ரா, இப்ப நீ இருக்கிற நிலைமையை மறந்துடாத. நீ இப்ப ராணா ஃபேமிலி மருமக. நடிச்சது போதும். உன் உண்மையான முகத்தை இவனுக்கு காட்டு. அப்பதான் இங்க வரத நிறுத்துவான் என்று கடுகடுத்தான் தருண். சரவணா மித்ராவை பார்க்கத்தான் இங்கு வந்தான். இதனை அவன் எதிர்பார்க்கவில்லை. மித்ரா, நான் உன் வாயை திறந்து பேச சொன்னேன் என்று கண்டிப்புடன் தருண் கத்தினான். அதில் சரவணா பெரும் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான். 219 மித்ரா பற்றிய உண்மை. சரவணா பெரும் அதிர்ச்சியில் இருந்தான்.
அப்போது மித்ரா ஊமை இல்லையா என்பது போல் அவளை பார்த்தான். இதே வேறு யாராவது சொல்லி இருந்தால் கூட நம்பி இருக்க மாட்டான். ஆனால் சொன்னது மித்ராவின் அண்ணன் ஆயிற்றே. தருண் அப்படி சொன்னதுமே மித்ராவின் முகம் மாறியது. மித்ராவால் பேச முடியுமா? அவள் ஊமை இல்லையா? இல்லை, அவள் பிரிஸ்கோவிற்கு திரும்பிய பின் அவர்கள் அவளை குணப்படுத்தி விட்டார்களா என்று பல கேள்விகள் சரவணனின் தலைக்குள் ஓடியது. சூழல் ஒருவித இறுக்கமாய் மாறியது. யாரும் வாயை திறந்து பேசவில்லை. தருண் பெருமையாக நின்றான். திமிரு பிடித்த சரவணன் இப்பொழுது வாயெடுத்து நிற்கிறான் என்று. சிறிது நேரம் கழித்து மித்ராவே பேசினாள். தருண், முதல்ல நீ வெளியே போறியா என்று சிறிய குரலில் கூறினாள். தருண் நக்கலாக அவர்களை பார்த்து சிரித்தான். மித்ரா பேசியதில் அவன் வெற்றி பெற்றது போல் உணர்ந்தான். நிஷாந்த் உன்னை கூப்பிட்டு இங்க வருவான். உனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிடு. இன்னைக்கே நாம ராணா மேன்ஷனுக்கு போறோம். சோ சீக்கிரம் ரெடி ஆயிடு. இந்த மாதிரியான நேரத்துல போய் ஏன் இவனை பாக்குற என்று வருத்தமாய் கேட்டான் தருண். இருவருக்கும் இடையிலான அண்ணன் தங்கை உறவு எந்த ஒரு போட்டி உணர்வும் இல்லாமல் இருந்தது. எப்பொழுதும் அவன் மித்ரா பக்கம்தான். அதனால்தான் சரவணனை அவன் வெறுக்கிறான். அவனை பொறுத்தவரை சரவணன் மித்ராவிற்கு தகுதியானவன் இல்லை. இருவருக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சரி என்று அதனோடு நிறுத்திக் கொண்டாள் மித்ரா. தருண் மித்ரா ஆபீஸை விட்டு வெளியே சென்றான். அவன் சென்றதும் மீண்டும் அமைதி அந்த இடத்தில் சூழ்ந்து கொண்டது. மித்ரா எதுவும் பேசாமல் சரவணனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள். சரவணனின் முகம் லேசாய் இறுகியது. மித்ரா அமைதியாய் ஒரு கப்பில் வெந்நீரை ஊற்றி சரவணனிற்காக டீ போட்டாள். டீ என்று கேள்வியாக அவனிடம் கேட்டாள் மித்ரா. ஒன்றும் சொல்லாமல் அதனை வாங்கிக் கொண்டு அவள் அருகில் அமர்ந்தான் சரவணா. எப்படி இருக்கு என்று மித்ரா கேட்டாள். அதில் சரவணனுக்கு புரை எறியது. அவள் கேள்வி புரியவில்லை. இது வெறும் சாதாரண டீ தானே என்று யோசித்தான். இதுதான் அவர்கள் யூனிவர்சிட்டியின் வெளியே குடிக்கக்கூடிய டீ. அவளை குழப்பமாக பார்த்தான் சரவணா. இவ்வளவு பெரிய பணக்காரி ஆகியும் இவள் ஏன் இன்னும் இந்த டீயை குடிக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. அப்பொழுதுதான் ஒன்று அவன் நினைவிற்கு வந்தது. இந்த டீயை தான் மித்ரா யூனிவர்சிட்டி வாசலில் ஒரு காலத்தில் விற்றாள். இதுதான் மலிவான விலைக்கு கிடைக்கும் பொருட்களை வைத்து அவளால் செய்ய முடியும். இம்மாதிரியான டீ மாணவர்கள் அதிகமாய் குடிப்பார்கள். அதேபோல் தினக்கூலி வேலை செய்பவர்களும் குடிப்பார்கள். இப்பொழுதுதான் மித்ரா அவளின் பிசினஸ் மூளையை அப்பொழுதே காட்டியிருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான். ஆனால் சரவணன் அதை பற்றி எல்லாம் அக்கறை கொள்ளவில்லை. என்கிட்ட கேட்கறதுக்கு உன்கிட்ட எதுவும் இல்லையா என்று கேட்டாள் மித்ரா. என்ன நான் கேட்கறதுக்கா? இல்ல, எனக்கு தெரியும். உனக்கு சொல்லணும்னு தோணா நீயே சொல்லுவ என்றான் சரவணா. மித்ரா பேசுவதை வைத்தே அவள் ஊமை இல்லை. அப்படியே அவளை குணப்படுத்தி இருந்தாலும் இவ்வளவு நன்றாய் பேச முடியாது என்று கணித்தான். பல வருடங்கள் பேச முடியாதவளுக்கு சரளமாய் வார்த்தைகள் அவ்வளவு எளிதில் வந்துடாது. பேச முடியாதது போல் நடித்தவர்களால் தானே இப்படி பேசிட முடியும். நான் நினைச்சேன் என்று கூறி புன்னகைத்தாள். இந்த 10 நிமிடத்தில் இருவரும் வேறு எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. தருண் அரை வாசலில் தான் இருந்தான். 10 நிமிடம் கழித்து வெளியே சத்தம் கேட்டது. அங்கு வந்திருப்பவனை பார்த்து குழம்பினான் தருண். நிஷாந்த், இவ்வளவு சீக்கிரம் இங்க என்ன பண்ற என்று கேட்டான். நிஷாந்த் தருணை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. ஏன் நான் வரக்கூடாதுன்னு சொல்றியா? மித்ராவை பிக்கப் பண்ண எனக்கு பெர்மிஷன் வேணுமா என்று எகத்தாளமாய் கேட்டான் நிஷாந்த். தருணும் அவனை போன்று பெரிய குடும்பத்து மகன்தான். நிஷாந்த் கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. உள்ளுக்குள் அங்கேயே அவனை கொன்று போட வேண்டும் போல இருந்தது. ஆனால் பாவம், அவனால் அதை செய்ய முடியாதே. அவனின் முகத்தில் கோபத்தை காட்டிக்கொள்ளாமல் இருக்க மிகவும் மெனக்கெட்டான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல, நம்ம எல்லாம் சீக்கிரம் ஃபேமிலி ஆக போறோம் என்றான் தருண். நிஷாந்த் தருணை கண்டுகொள்ளவில்லை. நேராக மித்ரா ஆபீஸின் அறை முன்னே சென்றான். கதவை ஊங்கி உதித்தவன், மித்ரா, நான் இங்க வந்துட்டேன் என்று கடங்காரன் போல் கத்தினான் நிஷாந்த். தருணுக்கு அவனின் செயல்கள் பிடிக்கவில்லை. உன் வேலையை முடிச்சிட்டியா என்று கதவருகே நின்று கேட்டான் தருண். அவனுக்கு சரவணனை பிடிக்காது என்றாலும் நிஷாந்த் அவனை பார்க்க கூடாது என்று நினைத்தான். இல்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும். இம்முறை ராணா குடும்பம் நிறைய பணத்தை செலவழித்திருக்கிறார்கள். ராணா குடும்பத்தில் ஆட்கள் அனைவரும் சரவணனை வலை வீசி தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆள் பலத்தையும் பணபலத்தையும் ராணா குடும்பம் அதிகப்படியாக செலவழிக்கிறார்கள். பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் அவர்களிடம் வெறும் 10 பில்லியன் தான் இருக்கும் என்று கணக்கு போட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸையே விழுங்கி விடுவது போல் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். நான் சீக்கிரம் வரேன் என்றாள் மித்ரா. சரவணனின் கையை பிடித்துக்கொண்டு அவனை நகராதே என்பது போல் தலையசைத்தாள். மெல்ல கதவருகே சென்றவள் காதில் நிஷாந்த் பேச்சு விழுந்தது. என்னது? நான் மித்ரா ஊமன்னு கேள்விப்பட்டேன். இங்க என்ன நடக்குது? அதுக்காகத்தான் நான் இங்க இருக்கேன் என்றான். அதில் தருணின் முகம் வெளுத்தது. ஏதேனும் கூறி அவன் சமாளிக்க நினைத்தான். ஆனால் வார்த்தை வரவில்லை. பரவாயில்ல, அது கவலை இல்ல என்றான் நிஷாந்த். இதை கேட்டதும் தருண் அப்படியே உறைந்தான். நிஷாந்த் பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். சிறு வயதிலிருந்தே அவன் கேட்டது அவனுக்கு கிடைத்துவிடும். நிஷாந்திற்கு சரவணன் எவ்வளவோ பரவாயில்லை என்று நினைத்தான் தருண். நிஷாந்திற்கு தனியாக ஒரு அந்தப்புறமே இருக்கு. அங்குதான் அவனின் பொக்கிஷங்களை அவன் வைத்திருக்கிறான். சாதாரண மக்கள் அவனின் பொக்கிஷம் பக்கம் திரும்ப கூட மாட்டார்கள். ஆனால் நிஷாந்த் கண்ணிற்கு அவர்கள் அவனின் வாழ்வு போல். அவன் அந்த புறத்தில் இருக்கும் பொக்கிஷங்கள் எல்லாம் 14 வயதிலிருந்து 20 வயது வரை இருக்கும் பெண்கள். அவர்கள் எல்லாம் ஊனமுற்றவர்கள். நிஷாந்தையே மித்ராவால் பேச முடியாது என்ற காரணத்தினால்தான் அவள் பின்னே சுற்றித் திரிந்தான். நீ என்ன பண்ண போற என்று பெரும் அதிர்ச்சியோடு கேட்ட தருண் நிஷாந்த் வலியை மறைத்தான். ஒருவேளை மித்ராவை உண்மையாகவே ஊமையாக்கி விடுவானோ என்ற அச்சம் அவனுள் பிறந்தது. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டயே கேள்வி கேட்ப? நகரு என்று பல்லை கடித்தான் நிஷாந்த். தருணின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விருந்தது. நிஷாந்த் அளவிற்கு தாம் ஈடில்லை என்று நினைத்தான். ஒரு நொடி தருணுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. ஒன்று மட்டும்தான் அவன் மனதில் ஓடியது. எப்படி சரவணனால் நிஷாந்த் முன்பும் ராணா குடும்பத்தினர்கள் முன்பும் இவ்வளவு பொறுமையாக இருக்க முடிகிறது என்று. பீனிக்ஸ் குடும்பம் வாரிசாக அவனை தேர்ந்தெடுத்தது நல்லதுதான் என்று வழக்கத்திற்கு மாறாக நினைத்தான். தருண் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். சட்டென்று ஒரு யோசனை அவன் மூளையில் உதிர்த்தது. வேகமாய் கதவை நோக்கி நடந்தான். நிஷாந்த், நான் போய் உனக்காக மித்ராவை கிளப்பி கூட்டிட்டு வரேன். அவளுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வரும். என் அப்பா ஓவர் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிட்டாரு என்று கூறினான் தருண். நிஷாந்த் அவனை பார்வையாலேயே எரித்தான். அவன் மேலும் கூறுவதற்கு முன் ஆபீஸ் ரூம் உள்ளே நுழைந்து கதவை வேகமாய் சாற்றி இருந்தான் தருண். உள்ளே வந்தவன் நிம்மதி மூச்சு விட்டான். அவனுக்கு இருந்த பதட்டம் கூட சரவணனுக்கு இல்லாமல் இருந்தது. அவன் பயமே இல்லாமல் அமர்ந்திருந்தான். சரவணன் என்ன யோசிக்கிறான் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனை பார்த்தாலே அவன் நிஷாந்தை கொல்லப் போகிறான் என்று மட்டும் தோன்றியது. மித்ரா, சீக்கிரம், அந்த கிறுக்கன் வெளியே தான் இருக்கான். ராணா குடும்பத்தில இருந்து நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க என்றான் தருண். மித்ரா ஸ்மார்ட் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அவன் கூற வருவதை அவள் புரிந்து கொள்வாள் என்று நினைத்தான். ஆனால் சரவணனுக்கு புரிந்ததா இல்லையா என்று அவனுக்கு தெரியவில்லை. சரவணனை நெருங்கியவன் அவனின் கைகளை இறுக்கமாய் பிடித்துக் கொண்டான் தருண். முதல்ல அமைதியா இரு, இப்போதைக்கு சேஃப்டி தான் முக்கியம் என்று அழுத்தமாய் அதே நேரம் அமைதியான குரலில் கூறினான். ஆனாலும் சரவணனுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. தருண் சரவணன் அவசரப்படுகிறான் என்று நினைத்தான். தருண் அவசரமாய் சரவணனை இழுத்து பிடித்து ஓரமாய் தள்ளிக்கொண்டு சென்றான். இது பிரிஸ்கோ என்டர்பிரைஸ்ல பிளாக் பி. நீ அவசரப்பட்டு ஏதாவது பண்ணா உனக்கு மித்ராவுக்கு அது நல்லதா இருக்கு என்றான். இதை கேட்டதும் சரவணனின் கோபம் சற்று மட்டுப்பட்டது போல் இருந்தது. அவன் அமைதியாய் தலையசைக்க மித்ரா உடனே அங்கிருந்து வெளியேறினாள். வா, நாம என் வீட்டுக்கு போலாம் என்று கூறி சிரித்த நிஷாந்தின் மனதில் வக்கிரமான யோசனை ஒன்று தோன்றியது.